தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। நம்முடைய அருமை ஆண்டவர் நம்மை கடந்த நாட்கள் எல்லாம் கண்ணின் கண்மணி போல பாதுகாத்து और हमारे प्रेमी पिता परमेश्वर हमें पिछले हफ्ते हमें बचाया, நம்முடைய தேவைகளை தேவைக்கு அதிகமாக சந்தித்து हमारे जरूरतों को हमारे जरूरतों से ज्यादा पूरा किया। அவருடைய சமூகத்தில் இந்த நாளில் கடந்து வந்து ஆண்டவருக்கு மகிமை எடுக்க ஆராதனை எடுக்க ஆண்டவர் செய்த கிருபைக்காய் தேவனுக்கு ஸ்தோத்திரம் और उनके समूह पर आकर उनको आराधना करने के लिए हम सबको प्रभु ने अनुग्रह किया, इसलिए हम परमेश्वर को धन्यवाद देंगे। நம்முடைய தேவனாய கர்த்தர் நாம் தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் हम जब परमेश्वर को धन्यवाद देते हैं, அவர் கடந்து வந்து நம்மை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்துகிறார்। वो हमें आकर हमें आशीष करता है और ऊंचा करता है। நம்முடைய ஒவ்வொரு காரியங்களையும் அவர் கேட்டு அதற்கான நன்மைகளை அவர் நமக்கு செய்கிறார் और हमारे एक एक कार्य को देखता है और भलाई करता है। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக। परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் यिर्मयाह नबी की किताब 32ஆம் அதிகாரம் 32वां अध्याय 27ஆம் வசனத்தை ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம்। 27वां वचन को कोई उठकर जोर से पढ़ सकते। यिर्मयाह 32-27 को कोई पढ़ सकते। இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று தேவனாய கர்த்தர் இங்கே சொல்லுகிறார்। मैं तो सब प्राणियों का परमेश्वर यहोवा हूं, क्या मेरे लिए कोई भी काम कठिन है, ऐसा परमेश्वर पूछते हैं। இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், सभी प्राणियों सभी इंसानों के लिए मैं परमेश्वर हूं, என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார்। क्या कोई ऐसा आश्चर्य काम है, कठिन काम है कि जो मेरे से नहीं किया जा सकता है। கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, और मसीह में प्रेमी लोग, நம்முடைய தேவன் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார்। हमारा परमेश्वर सर्वशक्तिमान परमेश्वर है। வானத்தையும் பூமியும் சகலத்தையும் நம்முடைய ஆண்டவர் தான் உருவாக்கி இருக்கிறார்। पृथ्वी और आकाश सब हमारे प्रभु ने बनाया है। எல்லா ஜீவ பிராணிகளுக்கும் நமக்கும் தேவனாய கர்த்தர் தான் தினந்தோறும் நமக்கு ஆகாரத்தை அளித்து நம்மை சுகத்தையும் பெற தந்து பாதுகாத்து வருகிறார்। देखो सारे प्राणियों और इंसानों सभी को आहार खाना जो देता है वो हमारा परमेश्वर है और सभी को आशीष करता है। இங்க எரேமியா தீர்க்கதரிசியை கொண்டு கர்த்தர் பேசுகின்ற பொழுது, इस यिर्मयाह नबी को लेकर जब परमेश्वर बात करते हैं, அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி கர்த்தர் பேசினதாவது, तब परमेश्वर का वचन यिर्मयाह को आया और परमेश्वर ने इस तरह उससे कहा, இதோ மாம்சமான யாவருக்கும் நான் தேவனாகிய கர்த்தர், सब प्राणियों के लिए मैं ही एकमात्र परमेश्वर हूँ। உங்கள் எல்லாருக்கும் தேவனாய கர்த்தர் நான் தான், आप सभी के लिए परमेश्वर मैं हूँ। என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார்। परमेश्वर ये पूछते, क्या कोई आश्चर्य अद्भुत काम करना मेरे लिए कठिन है, ऐसा पूछते हैं। நம்முடைய வாழ்க்கையிலே ஏராளமான சவால்கள் வருகிறது। हमारी जिंदगी पर बहुत सारी सवाल आते हैं। சில பிரச்சனைகள் விடுதலை உண்டாகுமா உண்டாகாதா என்ற சந்தேகங்களும் நமக்கு எழும்புகின்றன। कुछ परेशानियों से छुटकारा मिलेगा या नहीं मिलेगा, हमें शंका आता है। நம்முடைய ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் என்று ஒன்று உண்டோ என்று கேட்கிறார்। हमारा परमेश्वर ये पूछते, क्या ऐसा कोई कार्य है जो मेरे से करना कठिन है। ஹalleluya हालेलुया। நம்முடைய தேவனாய கர்த்தரால் எல்லாம் கூடும், हमारे परमेश्वर से सब कुछ होगा, எல்லாம் கூடும் அவரால்। सब कुछ होगा उनसे। பாருங்க, நம்ம உடம்பிலே எத்தனை காரியங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது। हमारे शरीर में अगर आप देखोगे कितना सारा कार्य एक साथ चलता रहता है। என்றைக்கு பிறந்தோமோ அன்றிலிருந்து நாம் எவ்வளவு காலம் ஜீவிக்கிறோமோ அத்தனை நாட்களும் அத்தனை வேலைகளையும் அவைகள் ஆண்டவர் சொன்ன பிரகாரம் இயங்கிக் கொண்டே செய்து கொண்டே இருக்கிறது। जब हम इस दुनिया पर पैदा हुए तब से लेके अभी तक परमेश्वर ने शरीर के अंदर जो जो कार्य को चलने को बोला वो अभी तक बिना रुके चल रहा है। உலகத்தில் எதை ஒன்று நீங்கள் நோக்கி பார்த்தாலும் ஆண்டவர் இவ்வளவு அற்புதமான காரியத்தை செய்திருக்கிறார், அவர் எவ்வளவு வல்லமை உள்ளவர் என்பதை நம்ம அறிந்து கொள்ள முடியும்। दुनिया में हम कुछ भी देखे वो देख के हमें लगता है कि परमेश्वर कितना आश्चर्य काम किया, कितना अच्छा सृष्टि बनाया,
और वो देख के ही हम हमेशा उनको महिमा करते हैं। எதை பார்த்தாலும் நமக்கு ஆச்சரியமாகத்தான் தோன்றுகிற, ஆராய்ந்து பார்த்தோமானால் மிகுந்த ஆச்சரியம் அளிக்கிறது. अगर हम उसको थोड़ा जांच कर देखें तो हमें हर एक चीज में आश्चर्य और अद्भुत दिखाई देगी। ஆண்டவர் ஞானத்தை குறித்து பேசுகின்ற பொழுது கூட, परमेश्वर जब ज्ञान के बारे में बात करते हैं, நீங்கள் சம்பாத்தியத்தை குறித்து ஆண்டவர் பேசுகின்றது பொழுது, तुम्हारी कमाई के बारे में जब परमेश्वर बोलते हैं, அவர் என்ன சொல்லுகிறார்? वो क्या कहता है? சோம்பேறியாக இருக்காதே, तू आलस मत रहे, நீ கண்டிப்பாக நல்ல வேலைகளை செய்ய வேண்டும், तुझे अच्छा निश्चय, तुझे मेहनत करना है, काम करना है, பிற்காலத்தை நன்றாக சேர்த்து வைக்க வேண்டும், आने वाले समय के लिए तुझे सेविंग्स करके रखना है, கஷ்டம் என்று இருக்க கூடாது, तुझे कोई भी तरह की कठिनाइयां ना हो, அதற்கான ஞானத்தை நான் உனக்கு தந்திருக்கிறேன், ज्ञान में तुझे देता हूं, அதற்கான வல்லமையை தந்திருக்கிறேன், उसका सामर्थ में तुझे देता हूं, அதற்கான கிருபையை தந்திருக்கிறேன், उसके लिए अनुग्रह देता हूं, நீ செய்ய வேண்டிய வேலை நீ ஒழுங்காக செய்ய வேண்டும், तू जो काम करता है वो सही रीति से நீ करना है, நன்றாக புசித்து நன்றாக வாழ வேண்டும், तू अच्छे रीति से खाना है, पीना है और अच्छे से हष्ट-पुष्ट से रहना है, பின்னால் ஒரு நாளுக்கு சேர்த்து வைக்க உனக்கு தெரிந்திருக்க வேண்டும், और पिछले सारे दिन के लिए तुम्हें इसे जमा करके भी रखना चाहिए, உன்னை நான் இவ்வளவு ஞானத்தில் படைத்திருக்கிறேன், तुझे इतने ज्ञान से मैंने बनाया, நீ ஒருபோதும் சோம்பேறியா இருக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். तू एक भी दिन तुझे आलस नहीं रहना करके परमेश्वर कहते हैं। ஆனால் இன்று உலகத்திலே நிறைய பேர் சோம்பேறியாகத்தான் இருக்கிறார்கள். दुनिया पर हम देखते हैं कि सब आलस है। தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर के पवित्र नाम को स्तुति हो। நன்றாக ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும், अच्छे से देखना है, जांचना है। ஆண்டவர் ஞானத்தை தந்திருக்கிறார், परमेश्वर ने ज्ञान दिया है, பலத்தை தந்திருக்கிறார், सामर्थ्य, வேலை செய்யும்படி சொல்லி இருக்கிறார், अच्छा काम करने के लिए आज्ञा दिया है। வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாது என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். जो काम नहीं किए करता है उसे खाना भी नहीं खाना कर परमेश्वर कहते हैं। சாப்பிட நமக்கு வேற எங்கிருந்து வர, நாம தான் உழைத்து நாம் சாப்பிட வேண்டும். खाना हमें कहां से आएगी? हमें ही मेहनत करना पड़ेगा, हमें ही उससे खाना पड़ेगा। அதற்கான பலத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார், उसके लिए सामर्थ परमेश्वर दे रहा है, அதற்கான ஞானத்தை கேட்கின்ற பொழுது அதையும் தருகிறார், उसके लिए ज्ञान जब हम पूछते तो परमेश्वर देता है, சாமர்த்தியத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார். उसके लिए सामर्थ्य देता है। எல்லாம் உனக்கு புரியாவிட்டால், अगर ये कुछ चीज समझ नहीं आई तो நீ போய் ஒரு ட்ரைனிங் எடுக்கக்கூடிய ஆள்கிட்ட போய் நீ ட்ரைனிங் எடுத்து அதை கற்றுக்கொள்ள கூட ஆண்டவர் சொல்லவில்லை. तुझे किसी से जाके ट्रेनिंग लेना है, तू जाके सीख और काम कर ले। இதை என்ன செய்வது ஏது செய்வது இவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. अगर क्या करना है खुद से इतना इनको तू आलसपन कर तू घर पे सोया हुआ है। ஆண்டவர் ஞானம் தந்திருக்கிறார், ஞானத்தை வைத்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்து ஆண்டவர் பிரியமாய் போய் வேலை கிடைக்கும். और तू परमेश्वर ने जो ज्ञान दिया उससे मेहनत कर, प्रार्थना कर और जाकर काम को अप्लाई कर, काम मिलेगा। தேவனுடைய பிள்ளையா இருக்கிற நீ கண்டிப்பாக உழைக்க வேண்டும். ஆண்டவர் சொல்லி இருக்க ஜெபித்து நீ கடந்து போ, உனக்கு அது வாய்க்கும். और जो परमेश्वर का बच्चा है और तू जाकर प्रार्थना कर जा, वो कार्य तेरे लिए निश्चय सफल होगा। இது யாருமே வேலை தரவில்லை, ये कोई भी मुझे काम नहीं दिया, நான் ஒன்றும் படிக்கவில்லை, मैंने कुछ पढ़ाई नहीं நான் किया, எந்த வேலை செய்வது? मैं कौन सा काम करूंगा? நீ படுத்து ஒரு எறும்பை நோக்கி பாருன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். अगर तुम घर पे ही लेटे रहोगे तो परमेश्वर कहते हैं तेरे घर पे जो चींटी जो मुंगी घूमती है उसको देख। எல்லாருக்கும் தெரியுமா தெரியாது? எறும்பு, சின்ன எறும்பு, सब लोग को पता है चींटी जो मुंगिया होती है, आपको सबको पता है कितनी छोटी होती है। ஜந்து என்று சொல்லப்பட்டுள்ளது. वो बहुत छोटा एक प्राणी है, அதை பார்த்தா உங்களுக்கு தெரியும் उसको देखेगा எவ்வளவு சுறுசுறுப்பா அது வேலை செய்து கொண்டிருக்கிறது. वो कितना तेजी से काम करता है। அதுக்கு லீடர் கிடையாது, उसका कोई नेता नहीं, தலைவர் கிடையாது, उसका कोई चलाने वाला नहीं, டீச்சர் கிடையாது, उसका कोई शिक्षक नहीं, இப்படி பிரசங்கம் பண்ண ஆள் கிடையாது, ऐसा प्रचार करने के लिए उसके लिए कोई लोग नहीं है। ஆண்டவர் அந்த எறும்பையும் படைத்திருக்கிறார், परमेश्वर ने वो चींटी को बनाया है, அதற்கிட்ட கட்டளையை அது கரெக்டாக செய்கிறது, उसको जो आज्ञा दिया वो बरोबर करता है। கோடை காலத்திலே தனக்கு வேண்டிய ஆகாரத்தை எல்லாம் சேர்த்து சேமித்து வைத்து விடுகிறது. गर्मी के समय पर वो अपने लिए पूरा खाना लेकर उसे संभाल कर रखता है। பாம்பேல 4 மாசம் மழை காலம், मुंबई में देखो 4 महीना तक बरसात। அப்ப இங்குள்ள எறும்புகளும் தெரியும் இந்த 4 மாசத்துக்கு தேவையான உணவை சேர்த்து வைத்திருது. यहाँ के चींटियों को पता है कि इस 4 महीना तक हमें खाना को पूरा संभाल कर बना के रखना है। ஆச்சரியமா இருக்கா இல்லையா? आपको आश्चर्य लगता है नहीं? அற்ப ஜந்து, वो इतना सा देखते हैं कि इतना छोटा प्राणी, அது யார்கிட்ட போய் சும்மா கப்ஸ் அடிச்சிட்டு இருக்கவில்லை, वो किसके पास जाके उधर गप्पा नहीं मारता है। யார் கிடைப்பா சும்மா வீணா கதையை பேசுறது இல்ல. वो ऐसा नहीं कि मैं किसके पास जाके कहानी बात करूं, ऐसा नहीं। எனக்கு எறும்பை பாத்திரம் இன்னொரு எறும்பு கூட பேசிட்டு இருக்கத பாத்திருக்கமா? कभी भी कोई चींटी को दूसरे चींटी के साथ बात करते हुए देखा है हमने? தேவ ஜனம் நன்றாக சிந்தித்து பாருங்கள்.
परमेश्वर के लोगों हमें ध्यान से ये தேவன் सोचना है। அவரை போல நமக்கு ஞானத்தை தந்திருக்கிறார். परमेश्वर ने उनके समान ज्ञान दिया है। பாருங்க, அது 4 மாசத்துக்கும் உணவை அதுக்கு முன்னாலே சேர்த்து சேமித்து வைத்து விடுகிறதா. 4 महीने के पहले उसके लिए जो खाने की जरूरत है वो उसे हम देखते हैं कि उसे स्टोर करके रखती है। நாம எத்தனை பேர் நாம ஒரு 4 வருஷத்துக்காவது சேமித்து வைத்திருக்கிறோம்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. हम में से कितने लोगों ने पैसे की बचत 4 साल तक करके रखी है? அது ஆண்டவரை விசுவாசிக்கிறது. वो परमेश्वर को विश्वास करना है। அதுக்கு என்ன கட்டளை, அந்த கட்டளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. वो चीटी परमेश्वर पर विश्वास करता है, उसको जो आज्ञा मिला वो आज्ञा पूरा करता அப்ப रहता है। இன்னும் நாம் ஏன் அந்த லெவலுக்கு வரவில்லை? तो अब तक हम क्यों वहां तक नहीं पहुंचे? ஆண்டவர் சொன்ன காரியத்தை நாம் யாரும் சரியாக செய்வதில்லை. परमेश्वर ने जो कार्य बोला वो हम कोई सही से नहीं करते। நல்லா யோசித்து பாருங்க. अच्छे रीति से सोच के देखिए। ஆண்டவர் சொன்ன பிரகாரம் நாம் எங்க ஆரம்பித்து விட்டால், परमेश्वर ने जैसा बोला वैसा किया तो ஆண்டவர் சொன்ன பிரகாரமே நம்ம தேவைக்கு அதிகமான இது நம்மிடத்தில் எப்பொழுதும் காணப்படும். परमेश्वर ने जो कहा है वो उससे ज्यादा, जरूरत से ज्यादा की बचत हमारे पास होगी। ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும். परमेश्वर को विश्वास करना அவருடைய है। வார்த்தையின்படி ஜீவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். उनके वचन के अनुसार जीना सीखना है। நீயோ கடன் கொடாதிருப்பாய், நீயோ तू கடன் வாங்காதிருப்பாய், तो कर्ज नहीं நீயோ लेगा, கடன் கொடுப்பாய். तू तो कर्ज देगा। கடன் வாங்காதிருப்பாய் என்றுதான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். परमेश्वर ने बोला तो कर्ज मत ले। ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு எழுதி வைத்திருக்கிறாரே. परमेश्वर ने हमारे लिए वचन लिखा அப்ப रखा நான் है। எப்படி ஜீவிக்க வேண்டும்? तो कैसा जीना है? எப்படிப்பட்ட ஜீவியம் என்னிடத்திலே காணப்படுகிறது? किस तरह का जीवित मेरे पास है? இதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் அருமையானவர்களே. ये सब हमें थोड़ा जांचना है, सोचकर देखना है। ஆண்டவர் சொல்லிட்டு அவர் அற்புதமான தேவன், परमेश्वर अद्भुत அவர் परमेश्वर, அதிசயமான தேவன். आश्चर्य இப்ப परमेश्वर। நான் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்லி இருக்கிறேன். आपको मैं तो एक ही नमूना दिया है। அப்படி உங்களுக்கு விவரம் இல்லாட்டி நீங்க படுத்து ஒரு எறும்பை பாருங்க. अगर आप देखो, अगर ऐसा है तो आप सोकर आप सोचोगे चींटी क्या क्या काम करता உங்க है। வீட்டுல கொஞ்சம் சீனியை திறந்து வச்சிருங்க பாப்போம். आपके घर पे थोड़ा शक्कर को खोल के रखिए, அது நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணும். और रात का शिफ्ट भी काम करता है। ராத்திரி चींटी। ராத்திரி அவ்வளவு சீனியும் பொறுக்கி கொண்டு போய் ஸ்டோர்ல கொண்டு அந்த ஸ்டோர் அதுக்குள்ள ஸ்டோர்ல கொண்டு வைத்து விடும். वो राती रात सारा आपका जो शक्कर है घर का वो निकाल कर लेके जाकर अपने अपने जो जमा करने के जगह पे जाके जमा करके चींटियां रख देती है। தேவன் கொடுத்த ஞானத்தை அவைகள் பயன்படுத்துகிறது. परमेश्वर ने जो ज्ञान दिया वो ज्ञान की उपयोग வீட்டு करते हैं। மாடியில டெரஸ்ல சில வேளையில பார்ப்பேன். अगर मैं मेरे बिल्डिंग में टेरेस में कभी कभी देखता हूँ, அங்கே பாத்திரத்துல தண்ணீர் நிறைந்திருக்கும். वहां पर हम देखते हैं कि वहां पर एक इसमें पानी भरा होता है। அந்த காகம் என்ன बर्तन में। செய்யும் என்றால், उसमें कौवा क्या करता है? ஏதாவது செத்து போன காய்ந்து போன ஏதாவது மாமிசங்களை கொண்டு வந்து वो क्या करता है? कोई सूखा हुआ कोई मच्छी ऐसा कुछ होता है तो वो कौवा उठाकर लेकर आता அந்த है, தண்ணிக்குள்ள போட்டு நனைய வச்சு उस पानी के अंदर डुबाता है वो, அது நனைஞ்ச உடனே எடுத்து சாப்பிடுது. उसके बाद वो खाता है। ये मैंने देखा। ஆண்டவர் அதற்கு கொடுத்த ஞானத்தை பயன்படுத்தி அது சரியாக செய்கிறது. परमेश्वर ने उसको जो ज्ञान दिया वो ज्ञान सही रीति से उपयोग करता है। அது அடுத்த காலத்துல சும்மா பேசி நேரத்தை வீணாக்குறது இல்ல. वो दूसरा कौवा के साथ जाकर गप्पा नहीं मारता, எங்கேயும் சும்மா போன போட்டு கண்ட கதையை கடி கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது இல்ல. वो भी ऐसी किससे भी कोई भी कार्य बात कर फोन पर बात नहीं करता है। என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்கிறது. क्या करना है वो अपना काम करता है। எல்லாவற்றை காட்டிலும் பிரதானமானவர்கள் மனிதர்களாகிய நாம் தான் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். इस सभी से प्रधान तो है मनुष्य, हम लोग। ऐसा அவர்கள் परमेश्वर எல்லாவற்றை बताता है। காட்டிலும் நம்மை பிரதானமாக ஆண்டவரை போல உண்டாக்கி இருக்கிறார். सभी प्राणियों में सबसे प्रधान कोई अगर है तो मनुष्य, इंसान है। परमेश्वर के स्वरूप में அந்த बनाया ஆண்டவர் गया है। போல ஞானத்தையும் தந்திருக்கிறார். परमेश्वर ने उनके ऐसा ज्ञान दिया है। அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, केवल वो नहीं प्रेमियों, என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். परमेश्वर ये पूछते क्या कोई ऐसा कठिन काम है जो मेरे से नहीं हो सकता? இதை நாம் விசுவாசிக்க வேண்டும். इसे हम विश्वास करना है। விசுவாசம் எங்கிருந்து வரும்? विश्वास कहाँ से आएगा? வேதத்தை தினந்தோறும் படித்து ஆராய்ந்து ஆராய்ந்து தியானிக்க வேண்டும். वचन को रोज पढ़ना है, पढ़ पढ़कर ध्यान करने से आपका विश्वास बढ़ेगा। அப்பொழுதுதான் நாம தேவனுடைய காரியம், தேவன் நம்மோட என்ன பேசுகிறார் என்பதை அறிந்து கொள்ள முடியும். तब परमेश्वर हमसे क्या बात करते, हमें क्या चेतावनी देते, हमें समझ आएगा। நம்முடைய தேவனாக இருக்கிற அற்புதமான தேவன், हमारा परमेश्वर अद्भुत परमेश्वर, உங்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனையும் நான் செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். आप लोग के लिए जो जो करना है सब मैं करूंगा। ஹalleluya. हालेलुया। இதை நம்முடையதாக்கி கொள்ள வேண்டும். इसे हमारा बना लेना है। இங்கே எரேமியா பக்தன் சொல்லுகிறார், यिर्मयाह भक्त कहते हैं, ஆண்டவரே நீர் இந்த தேசத்தை கல்தேயர் கையிலும் நீர் அங்கே ஒப்படைத்து விட்டீரே. हे परमेश्वर, इस देश को तो देखो आपने हमारे शत्रुओं के हाथ में हवाले कर दिया है। நீர் நேபுகாத்நேச்சர் கையில ஒப்பு கொடுத்து விட்டீரே. नेबूकदनेस्सर के हाथ में हे प्रभु आपने दे दिया है। ஏன் ஒப்பு கொடுத்து விட்டார்? आपने क्यों दे दिया? ஆண்டவர் சொல்லுகிறார், परमेश्वर कहते हैं, என்னுடைய ஜனங்கள் என்னுடைய வழியை விட்டு இவர்கள் தவறான வழியிலே போனபடியினால், परमेश्वर कहते हैं कि मेरे लोग
मेरे रास्ते से भटक गए, इसके लिए मुझे शत्रुओं के हाथ में देना पड़ा। என்னுடைய சொல்லை கேளாமல் இவர்கள் தீமை செய்கிறபடியினால் मेरे वचन के उल्लंघन जाके इन्होंने बुराई किया, நான் இவர்களை அவர்கள் கையில ஒப்பு கொடுத்து விட்டேன். इसीलिए मैंने इनको उनके हाथों पर सौंप दिया। அவர்கள் இவர்களை ஒடுக்குவார்கள். वो शत्रुओं इनको बहुत ठेस पहुंचाएंगे। நான் சொன்னதை கேட்டு இவர்கள் திருந்தி நடக்கவில்லை. मैंने जो चेतावनी दी इन्होंने सुनकर चला नहीं। அவர்கள் இவர்களை ஒடுக்குவார்கள். वो लोग उसको मारेंगे। ஆனால் இவர் கேட்கிறார், ஒரு நிலத்தை வாங்க சொன்னீரே, அதான் நிலத்துல அவங்க பிடித்துக் கொள்வார்கள் என்று கேட்கின்ற பொழுதுதான் இந்த வார்த்தையை சொல்லுகிறார். तब यहाँ पर परमेश्वर उनको एक जगह लेने के लिए बोलते, तब यिर्मयाह पूछते कि अगर मैंने कोई जगह खरीदा तो ये लोग आकर मेरे से जगह छीन के लेके चले जाएंगे। எப்போ ஆண்டவருக்கு அந்த வருத்தம் வருகிறது? कब परमेश्वर को दुख आता है? ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவமான காரியங்களை செய்யும் பொழுது மாத்திரம் தான் ஆண்டவர் நம் மீது கோபப்படுகிறார். परमेश्वर के नापसंद के पाप करे तो वो एकमात्र क्षण समय पे ही परमेश्वर हमसे दुखित होते हैं। நீங்கள் தவறு செய்கின்ற பொழுது பாவம் செய்ய ஒரு முறை உணர்த்துவார், இரண்டு முறை உணர்த்துவார், மூன்று முறை உணர்த்துவார், பின்பு உங்களுக்கு தண்டனை வரும். अगर देखो जब हम सब गलती करें तो पवित्र आत्मा हमें चेतावनी देगा, एक बार देगा, दो बार देगा, तीन बार देगा, वो भी नहीं सुने तो फिर दंड आता है। நம்முடைய தேவன் அப்படியே விட்டு விடுவாரா? क्या हमारा परमेश्वर ऐसी छोड़ देगा? இல்லை, ऐसा नहीं होगा। அவர் அன்பும் இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ள தேவன். वो प्रेमी परमेश्वर और दयालु परमेश्वर और अनुग्रहकारी परमेश्वर है। அவர் மறுபடியும் நம்ம மீது அன்பு கூறுகிறார். वो फिर वापस हम पर प्रेम करता என்னுடைய है। மக்கள் எப்பொழுது திருந்தி என்னிடத்திலே கடந்து வருவார்கள்? मेरे लोग कब सुधर कर मेरे पास आएंगे, ये परमेश्वर देखता रहता है। எப்பொழுது மனம் திரும்பி என்னிடத்திலே வருவார்கள்? कब वे लोग मन फिरा कर मेरे पास आएंगे, என்று ஆண்டவர் பார்க்கிறார். ये परमेश्वर देखता है। இதோ என் சினத்திலும் और देखो मेरे जो लोगों में, அதே அதிகாரத்தில் 37 வசனம், और यही पर हम देखते कि 37 वचन पर लिखा है, இதோ என் சினத்திலும் என் கோபத்திலும் என் மகா உக்கிரகத்திலும் நான் அவர்களை துரத்தின எல்லா தேசங்களிலும் இருந்து அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை இந்த ஸ்தலம் திரும்ப வர பண்ணுவேன், இதிலே சகாயமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன், இதிலே சுகமாய் தங்கியிருக்கவும் பண்ணுவேன் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். और यहाँ पर लिखा है, देखो मैं उनको उन सब देशों से जिनमें मैं क्रोध और जलजलाहट में आकर उन्हें जबरन निकाल दिया था, मैं उन्हें लौटा कर ले आकर इसी नगर में इकट्ठा करूंगा और निडर करके मैं उन्हें बसा दूंगा। ஆண்டவருக்கு விரோதமா பாவம் செய்கின்ற பொழுது, जब हम परमेश्वर के विरोध में पाप करते हैं, அப்படின்னா என்ன அர்த்தம்? उसका मतलब क्या है? நமக்கு ஆண்டவர் நிறைய நன்மைகளை வைத்திருக்கிறார், परमेश्वर ने हमारे लिए भलाई का चीजें रखा அதை है, பெற்று நாம் வாழும்படியாக வைத்திருக்கிறார். वो पाकर जीने के लिए परमेश्वर ने तैयार அந்த किया। நன்மை நமக்கு வராதபடிக்கு நாம் பாவம் செய்கிறோம். वो भलाई हमारे पास नहीं आना चाहिए कर हम लोग पाप कर देते। அப்ப நம்ம பாவம் செய்யறதுனால நமக்கு அவருடைய நன்மை வராமல் போய் விடுகிறது. हम पाप करते तो परमेश्वर की भलाई आती नहीं है। நாம பாவம் செய்யறோம், ஆண்டவரிடத்திலே கோபப்படுகிறோம். हम देखो पाप तो हम करते और हम परमेश्वर पर क्रोध उठाते, ஆனாலும் இரக்கம் உள்ள தேவன், फिर भी वो दयालु परमेश्वर, இவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும், इतना अगर परेशानी आए உங்கள் तो மேல் भी, இவ்வளவு கோபத்தில் இருந்தாலும், वो आप पर अगर क्रोधित हुआ तो भी, நீங்கள் மெய்யாக மனம் திரும்பி வருகின்ற பொழுது अब जब मन फिराकर उनके पास आओगे, நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், आप अच्छे से जान लो, செய்த தவறிலிருந்து திருந்தி நீங்கள் ஆண்டவரிடத்திலே வருகின்ற பொழுது, जो भी आप गलत कर रहे हो उससे मन फिराकर वहां से परमेश्वर के पास आओ, तो அப்ப நீங்கள் வருகின்ற பொழுது जब आप आओगे உங்களை சேர்த்து கொண்டு आप लोग को वो जुड़ा लेगा, உங்கள் தேசத்தில் அவர்கள் உங்களை திரும்பி வர செய்து आपके देश में वापस ले உங்களை आएगा, சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவேன். आपको चंगाई भलाई से वो परमेश्वर हालेलुया करेगा। हालेलुया। எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்க. कितना प्रेमी परमेश्वर है। எத்தனை देखो முறை தவறு செய்தால் நீ எப்பொழுது மனம் திரும்புவா என்றுதான் ஆண்டவர் பார்க்கிறார். कितने बार भी पाप करोगे तो परमेश्वर ये देखता रहता है நீ कि ये மனம் कब मन திரும்பாவிட்டால் फिराएगा। कब अगर मन नहीं உனக்கு फिरा வர तो நன்மை நீயே கெடுத்துக் கொள்ளுகிறாய். जो भलाई तुम्हारे आने वाले वो तुम ही बिगाड़ देते हो। ஆனால் ஆண்டவர் மீது நீ குற்றத்தை சொல்லுகிறாய். परंतु हम परमेश्वर पर दोषी लगाते ஆண்டவர் हैं। என்னை கைவிட்டு விட்டார், परमेश्वर ने मेरे को छोड़ दिया, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்யவில்லை. परमेश्वर ने मुझे भलाई नहीं किया। இல்லை அருமையானவர்களே, प्रेमियों ऐसा नहीं, அவர் அதிசயமான தேவன் என்று சொல்லுகிறார். वो अद्भुत परमेश्वर कर देखते हैं। உனக்காக நான் எந்த காரியத்தையும் செய்ய முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். तेरे लिए कोई भी कार्य करूंगा कर परमेश्वर कहते हैं। உனக்காக செய்ய முடிய அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று ஆண்டவர் கேட்கிறார். क्या मैं तेरे लिए आश्चर्य काम नहीं कर सकता हूं? அப்படி ऐसा உன்னை कोई कार्य மறுபடியும் है? சுகமாய் உன்னை அழைத்து வந்து तुझे चंगाई से मैं ले உன்னை आकर ஆசீர்வதித்து வைப்பேன். तुझे आशीष कर அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், तो वो लोग मेरे प्रजा होंगे நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன் என்று
எழுதப்பட்டுள்ளது. मैं उनके उनका पिता रहूंगा करके परमेश्वर कहता है। ஹalleluya हालेलुया ஹalleluya. हालेलुया। அவர் நம்முடைய தேவனாய் இருப்பாரா, वो हमारा परमेश्वर होगा, நாம் அவருடைய ஜனங்களாய் இருப்போம். हम उनके प्रजा है। இப்பவுமே நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டும். अब हम अपने आप को जांच कर देखना है। ஆண்டவர் நமக்கு பிரியமில்லாத காரியம் என்னிடத்தில் உண்டானால், परमेश्वर आपका नापसंद का कोई कार्य हो तो உங்களுடைய வார்த்தை கேட்கிற இந்த நேரத்தில் நான் மனம் திரும்பி விடுகிறேன். आपका वचन जो मैं सुनता हूँ अभी मैं मन फिरा देता हूँ। தவறான வாழ்க்கைகளை, தவறான பேச்சுகளை, தவறான நடக்கைகளை இன்றோடு நான் விட்டு விடுகிறேன். मेरी गलत सोच, गलत विचार, गलत बातें मैं आज से ही छोड़ देता हूँ। உங்களுடைய வசனத்தின்படி நான் நடக்கிறேன். आपके वचन के अनुसार चलूंगा प्रभु। ஆண்டவரே, நீர் என் மீது அன்பு கூர்ந்திருக்கிறீர். हे प्रभु, आप हम पर प्रेम किया है, எனக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறீர். मेरे पर आपने दया किया என்னை है, மறுபடியும் சேர்த்து கொண்டீர். मुझे वापस आपने जुड़ा लिया। இப்பொழுது எனக்கு தேவனாய் இருக்கிறீர். आप मेरा पिताजी है, நாங்கள் உம்முடைய ஜனங்களாய் हम இருக்கிறோம். तुम्हारे प्रजा है। ஹalleluya. हालेलुया। அருமையான தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर के நம்மை लोग, சந்தித்த தேவன் हमें जो चुना हुआ நம்முடைய परमेश्वर ஒவ்வொரு காரியத்திலும் நம்மை ஆசீர்வதிக்க எப்போதும் காத்து கொண்டிருக்கிறார். हमें एक एक कार्य में आशीष करने के लिए परमेश्वर तैयार है। அதற்கான ஞானத்தை கேட்கிறது போல ஞானத்தை தருகிறார். इसके लिए ज्ञान पूछोगे तो ज्ञान देगा, நடத்துதலை கேட்கும் நடத்துதலை தருகிறார். चलावट के वो पूछेंगे तो चलावट देगा, வல்லமை கேட்கும் வல்லமை தருகிறார். सामर्थ पूछोगे तो वो सामर्थ நல்ல देगा, வேலை கேட்கும் நல்ல வேலைகளை தருகிறார். आप अच्छा काम चाहिए पूछोगे तो अच्छा काम दिलवाएंगे। கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லி तुम இருக்கிறார். मांगो तब तुम्हें दिया जाएगा करके परमेश्वर உங்களை को ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம் என்று आपको எழுதப்பட்டுள்ளது. आशीष करना ही परमेश्वर की इच्छा है। ஹalleluya. हालेलुया। அவ நம்மை ஆசீர்வதிப்பதுதான் நம்முடைய தேவனுக்கு பிரியம். हमें आशीष करना हमारा परमेश्वर का इच्छा। இப்ப நினைச்சு பார்க்கணும், अब सोच कर देखो, ஏன் ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்கிறோம்? क्यों अभी तक हम आशीष नहीं पाए? ஒழுங்கான ஒரு வேலை செய்கிறோமா, செய்யவில்லையா? हम अच्छा काम कर रहे या नहीं कर रहे? சரி, அந்த வேலை நமக்கு கிடைக்கிறதா, கிடைக்கவில்லையா? क्या अच्छा काम मिल रहा है या नहीं मिल रहा है? எனக்கும் தேவனுக்கும் உறவு இருக்கிறதா, இல்லையா? क्या मेरा और मेरा परमेश्वर के बीच में एक मेल मिलाप है या नहीं? ஆண்டவர் சொல்லிவிட்டார், परमेश्वर ने तो बोल दिया, நான் அதிசயங்களை அற்புதங்களை செய்கிற मैं தேவன். आश्चर्य और अद्भुत करने वाला, உனக்காக நான் செய்யக்கூடிய என்னால் செய்ய முடியாத என்ற காரியம் எதுவுமே கிடையாது. तेरे लिए मैं करने वाला नहीं कर सकता हूं ऐसा कोई कार्य है ही नहीं। ஆண்டவருடைய பிள்ளைகள் எப்போதும் நன்றாக, சந்தோஷமாக, மகிழ்ச்சி, செழிப்பாக தான் இருக்க வேண்டும் ஆண்டவர் விரும்புகிறார். परमेश्वर ये चाहते कि उनके बच्चे अच्छे रीति से धनी रहना है, अच्छा हष्ट-पुष्ट रहना है, सभी आशीषों के साथ भरा रहना है। நீ வடையும் பாவும் தின்னுகிட்டே வாழ என்று ஆண்டவர் சொல்லவில்லை. परमेश्वर ये नहीं बोलता है तुसी वड़ा पाव खाकर ही जिंदगी काट रहे, ऐसा नहीं बोलते वो। ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் சர்வ உலகத்தையும் படைத்த ஆண்டவர். हमारा परमेश्वर सर्वशक्तिमान परमेश्वर सब पूरे इस संसार को बनाया हुआ நம்மை परमेश्वर, ரட்சித்து தேவனுடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிற ஆண்டவர். हमें उद्धार कर कर उनके संतान बनाया, இப்ப நம்முடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு நீதிமான்களாய் மாற்றி இருக்கிற நம்மை पाप को क्षमा कर कर धर्मी जो बनाया, நீதிமான் பனை போல செழித்து வளருவான் என்று எழுதப்பட்டுள்ளது. धर्मी जो है हम देखते अच्छे वृक्ष के समान वो हष्ट पुष्ट रहेगा। நீதிமானுக்கு எந்த குறையும் வராது என்று எழுதப்பட்டுள்ளது. धर्मी के लिए कोई कमी नहीं होगी कर कर परमेश्वर कहते हैं। நீதிமான்கள் கையின் பிரயாசங்களை தேவனாகத்தர் ஏராளமாய் ஆசீர்வதிப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. धर्मियों के हाथों के प्रयास को परमेश्वर आशीष करता है कर कर देखते हैं। அவர்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார் என்று எழுதப்பட்டுள்ளது. उनके बच्चे उनके संतान सभी लोग आशीष पाएंगे कर कर लिखा है। அருமையான தேவனுடைய ஜனமே, हे प्रिय परमेश्वर के நமக்கு लोगों, குறை எங்கே இருக்கிறது? कहाँ कमी है हमें? நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். हम अपने आप को जांच कर देखना கர்த்தருடைய है வசனத்தை கொண்டு நம்மை நாம் ஆராய்ந்து கர்த்தருடைய வசனத்தின்படி ஜீவிக்கிறேனா? और परमेश्वर के वचन को लेकर हमें अपने आप को देखना है நீ क्या ये वचन கர்த்தருடைய के अनुसार जी வசனத்தின்படி रहे हैं या नहीं? என்றைக்கு நீங்கள் கரெக்டா ஜீவிக்க ஆரம்பிக்கிறீர்களோ, जब परमेश्वर के वचन के अनुसार सही रीति से जीना आप लोग सीखोगे, இப்ப என்ன சொன்னேன் சொல்லுங்க. और परमेश्वर के वचन के अनुसार जब हम जीना सीखेंगे, கர்த்தருடைய வசனத்தின்படி எப்பொழுது சரியாய் ஜீவிக்க ஆரம்பித்து விட்டீர்களோ, परमेश्वर के वचन के अनुसार सही रीति से जीना सीख लिए, கர்த்தரால் வாக்குத்தத்தம் ஆசீர்வாதம் கரை புரண்டு உங்களை நோக்கி வரும். परमेश्वर ने जितने आशीष बोला है सब आप पर आकर उमड़कर आपके ऊपर बहेगा। நம்முடைய இருதயத்திலே கேடான தீமையான சிந்தனைகளை வைக்கவே கூடாது. हमारे हृदय पर बुरी विचार, दूसरे को ठेस पहुंचाने जैसी कोई विचार नहीं யாருக்கு रखना है। விரோதமான எந்த விதமான தீமைகளையும் செய்து விட கூடாது. किसी के विरुद्ध हमें कोई बुराई नहीं करनी, முடிந்த அளவில் உதவி செய்ய வேண்டும் ஒழிய जितना हुआ उतना भलाई करो, யாருக்கும் உபத்திரவத்தை கொடுத்து விட கூடாது. किसी को ठेस मत पहुंचाओ, किसी को परेशानी मत இதில் दो। தேவனாகத்தர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். ये परमेश्वर बहुत ध्यान से देखते நீ हैं। சத்துருவை சிநேகி என்று சொன்ன தேவன் परमेश्वर कहते हैं कि शत्रुओं से प्रेमी कर। உனக்கு அறிவு வந்தப்புறம் நீ இன்னொரு ஆளை நீ பகைக்க கூடாது. तेरे को अभी ज्ञान आने के बाद दूसरे के साथ बैरी मत रखो। நீனே உழுவதற்கு உனக்கு நீயே குழியை தோண்டி கொள்ள கூடாது. तू अपने आप के लिए खड्डा मत खोद ले। உன்னுடைய ஆத்மாவை கர்த்தரிடத்தில் ஒப்பு.
தழுவி अपने आत्मा को परमेश्वर के पास सौंप। ஆண்டவருடைய ஆவி ஆத்மா சரீரத்தை உம்மிடத்தில் ஒப்படைக்கிறேன். परमेश्वर में मेरे आत्मा शरीर प्राण आपके हाथों में देता हूं உமக்கு प्रभु। பிரியமானபடி என்னை நடத்தும். आपके प्रिय इच्छा के अनुसार चलाओ। நிச்சயமாக தேவனாகிய கர்த்தர் நடத்துவார் என்று வேதம் சொல்லுகிறது. चलाएगा करके शास्त्र कहती है। சிம்சோனின் தகப்பனார் கேட்டார். और शिमशोन के पिताजी ने पूछा, மனோவா அவருடைய மனைவி, और मनोवा जो है उसके पिता और उसकी एक माताजी उसकी पत्नी जो है, ஆண்டவர் சொன்னார் உனக்கு ஏற்ற காலத்திலே குழந்தை பிறக்கும். परमेश्वर ने मनोवा से कहा सही समय पर तुझे एक संतान उत्पन्न होगा। நீ கர்ப்பவதியா இருக்கின்ற பொழுது எல்லா பாவங்களுக்கும் தீமைகளுக்கும் விலகி இருக்க வேண்டும். वो और जो सिमसोन की माता से परमेश्वर ने कहा जब तू गर्भवती होगी तुझे सब पापों से दूर रहना है। அவன் பிறந்தால் அவனுடைய தலையிலே சவரன் கத்தி படக்கூடாது. அவன் நசரே விரதத்திலே ஆண்டவருக்கு உள்ள மனிதனாய் இருப்பான். परमेश्वर ने वो माताजी से कहा तेरे से जो संतान बाहर आने वाला है वो उसके सर में कोई चाकू लगना नहीं है, उसका सर आपको उसका बाल काटना नहीं है, वो एक नाजरी होगा। பாருங்க, அதுவரையிலும் உங்களுக்கு குழந்தை இல்ல. तब तक उनके पास संतान नहीं था। ஆண்டவர் பேசின உடனே परमेश्वर ने जैसी बात किया, ஆண்டவரே நீர் இப்பொழுது பேசி இருக்கிறீரே, उन्होंने कहा हे परमेश्वर आपने आके बात किया, நீர் சொல்லுகிற காரியங்கள் எல்லாம் எங்களுடைய குடும்பத்திலே நிறைவேறுகின்ற பொழுது आप जो भी कार्य कहते हो वो हमारे कुटुंब में पूरा हो गया। உம்மை நாங்கள் கனம் பண்ணும்படி हम आपको आदर देने के लिए, உம்முடைய நாமம் என்ன, आपका नाम क्या है, உம்முடைய பெயர் என்ன, आपका नाम क्या अगर कर पूछते, நீ என்னுடைய பெயரை ஏன் கேட்பானே, वो वहां पर पूछते कि तुम मेरा नाम क्यों पूछता है। அது அதிசயம் என்றார். उन्होंने बोला वो अद्भुत कर कहा। ஹalleluya, हालेलुया। நம்முடைய ஆண்டவருடைய பெயர் என்ன? हमारा परमेश्वर का नाम क्या है? அதிசயம். நம்ம யாருடைய பிள்ளைகள்? वो अद्भुत करने वाला। யாருடைய பிள்ளைகள்? அப்போ हम किसके संतान है? अद्भुत करने वाले परमेश्वर के संतान हैं। யாரை சொல்லுங்க, யார் நம்முடைய இப்ப நம்ம யாருடைய பிள்ளைகள்? हम किसके संतान हैं? अद्भुत करने वाला பிள்ளை, परमेश्वर அதிசயத்துக்கே பிள்ளைகள் நம்ம. और अद्भुत करने वाला और अद्भुत के संतान है हम। அப்ப நம்முடைய வாழ்க்கையில என்னதான் तो நடக்கணும்? हमारे जिंदगी पर क्या चलना है? अद्भुत और आश्चर्य काम चलना है। என்ன நடக்கணும் நம்முடைய வாழ்க்கையில? हमारे जिंदगी पर अद्भुत और आश्चर्य काम चलना है। என்ன நடக்க வேண்டும்? நான் क्या சொல்ல क्या முடியாது. चलना है हमारे நம்முடைய जिंदगी पर? நம்முடைய வாழ்க்கையில என்ன நடக்க வேண்டும்? हमारी जिंदगी पर क्या चलना है? நடக்க வேண்டும். எல்லாருக்கும் தெரியுது. இதைத்தான் தினம் எதிர்பார்க்கணும் நீங்க. यही आप लोग रोज इसी पे ही लगा रहना है। ஆண்டவருடைய வாழ்க்கையில இந்த அற்புதமான காரியம் நடக்க வேண்டும். हे परमेश्वर मेरे जिंदगी पर एक अद्भुत இந்த कार्य चलना அதிசயமான है। காரியம் நடக்க வேண்டும். आश्चर्य काम चलना है। இது எப்பொழுது அதிசயமான அற்புதமான காரியம் நடக்கும்? कब अद्भुत और आश्चर्य काम होगा? ஆண்டவர் எப்படி சொல்லியிருக்காரோ அப்படித்தான் நீங்கள் ஜீவிக்க வேண்டும். जैसा परमेश्वर कहे वैसा जीवित बनाओ। நீங்க ஒரு பிள்ளையை தான் நீங்க காலேஜுக்கு அனுப்புகிறீர்கள். एक बच्चे को समझो आप कॉलेज भेजते हो, நீங்க சொல்றப்ப ஒழுங்கா காலேஜில் போய் நன்றாக படித்தால் அவன் நன்றாக படித்து ஒரு பெரிய லெவல்ல கடந்து வந்து விடுவான். अगर आपने जो आज्ञा दिया वो बच्चों ने मानकर वैसी पढ़ाई की है तो वो निश्चय एक अच्छे पोजीशन पे जाएंगे, एक बड़े हो जाएंगे। वो உங்களுக்கு முன்னால காலேஜ் புறப்பட்டு போகிறான். आपके सामने देखो कॉलेज तो जा रहा है, தாய் தகப்பன் சந்தோஷமா இருக்கிறீர்கள். माता पिता तो खुश है। காலேஜ் போய் வேற ஃப்ரெண்டோட சேர்ந்து காலேஜ் போகாம சுத்திட்டு சாயங்காலம் வீட்டுக்கு வந்துடுறான். और देखो अगर समझो वो बच्चा कॉलेज गया नहीं, दोस्तों के साथ कहीं और घूमकर आने के टाइम शाम को घर आ जाता है, நீ तो கஷ்டப்பட்டவன் நன்றாக படிக்கத்தான் வைக்கிறீர்கள். आप लोग तो मेहनत करके बच्चे को सिखाते हो, அவன் உங்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறான். वो आपको फंसाकर घूमता रहता है इधर उधर। சொன்னபடி அவன் ஒழுங்காக அங்கே படிக்கவில்லை. जैसा सिखाया वैसा पढ़ाई नहीं कर रहा है। கொஞ்ச நாள் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். कुछ दिन से देखो आपको पता नहीं चलेगा। ஒரு பரீட்சை ரிசல்ட் வந்தோன்னு உங்களுக்கு தெரிந்து விடும். एक परीक्षा आएगा और उसका रिजल्ट आएगा, आपको समझ आ जाएगा ஏன் உனக்கு மார்க் வரவில்லை? क्यों तेरे को मार्क्स नहीं आया, ஏன் நீ ஃபெயில் ஆயிருக்கிறாய்? क्यों तू फेल हो गया। அப்ப அன்றைக்கு தானே கேட்பார்கள். उसी दिन तो पूछेंगे। அதுவரையிலும் அவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா போறோம், ஜாலியா தானே இருக்கும். அம்மாவுக்கும் தெரியாது, அப்பாவுக்கும் தெரியாது. அவங்க எங்க இருக்காங்க, நம்ம 20 கிலோமீட்டர் தூரத்துல காலேஜ்ல சுத்திக்கிட்டு இருக்கிறோம். तब वो जो है वो बच्चे को तो वो तो मजा करता रहेगा, उसको लगता रहेगा मेरे माता पिताजी तो उनको थोड़ी पता मैं कहाँ घूम रहा हूँ करके घूमता रहता है। அவங்க அந்த கண்டிப்பா பாஸ் ஆக மாட்டான். वो फिर देखो पास होना मुश्किल है। இவன் இந்த கம்பெனில வேலை கேட்டா வேலை ஃபெயில் ஆன சர்டிபிகேட் வச்சு வேலை கொடுப்பாங்களா? फेल हुआ सर्टिफिकेट लेके तो कोई कंपनी में काम देगा क्या? नहीं देगा, ஒருவரும் கொடுக்க மாட்டாங்க. कोई नहीं देता है। இப்ப இந்த தாய் தகப்பன் சொல்ல கேட்டு சரியாக நன்றாக படித்திருந்தால், माता पिता ने जो कहा इसका पालन कर कर वो बच्चा अगर चला तो இவன் ரிசல்ட் வந்தோடனே காலேஜிலே ஃபர்ஸ்டா வந்திருப்பான். इसका रिजल्ट आया तो कॉलेज में फर्स्ट आ जाएगा। பேரண்ட்ஸுக்கு இன்விடேஷன் கொடுத்து அனுப்பி விடுவார்கள். उसके माताजी पिताजी को इनविटेशन देंगे और बुलाएंगे, இவ்வளவு நாள் எப்படி படித்தானே தெரிய போறல மிகுந்த சந்தோஷமா போகிறார்கள். और इनके माता पिताजी बहुत खुश के साथ कॉलेज जाते हैं। நாளைக்கு வேலைக்கு நல்ல கம்பெனி நல்ல வேலையை கொடுப்பான். कल देखो कंपनी में भी अच्छा काम मिलेगा। இது உலகத்திலே பார்க்கிறோம்.
ये दुनिया में देखते அப்ப हैं நம்ம ஆண்டவர் இடத்திலே परमेश्वर के पास நமக்கு வேதத்தை எழுதி கையில கொடுத்திருக்கிறார், शास्त्र लिखकर परमेश्वर ने दिया है, நமக்கு போதிக்கிறார், सिखाता है இந்த परमेश्वर, வசனத்தின்படி நாம் ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். वचन के अनुसार जीना करके நீ परमेश्वर இப்ப வந்து बोलते हैं, பொருளாதாரத்திலே பெருக வேண்டுமானால் तुझे धन में बढ़त चाहिए உனக்கு तो கொடுத்த கட்டளை நீ நிறைவேற்ற வேண்டும். तुझे जो आज्ञा दिया उसको पूरा நீ कर, கட்டளை நிறைவேற்றாவிட்டால் आज्ञा को पूरा नहीं किया तो அவர் சொன்ன வாக்குத்தத்தம் உன்னில் நிறைவேறாது. परमेश्वर ने जो वादा दिया वो तेरे पर पूरा नहीं होगा। அவர் என்ன சொல்றாரு அதை கேட்டு நடந்தால் அவர் சொன்னபடியே உன்னை ஏராளமாக ஆசீர்வதிப்பார். और जो वादा परमेश्वर ने दिया वो देकर वो वचन को अनुसार चलेंगे तो परमेश्वर ने जो वादा दिया वो पूरा होगा। அவர் சொன்னபடி நடந்தால் உன்னை பரிசுத்தமாகவே பாதுகாப்பார். उन्होंने जैसा कहा वैसा चला तो तुझे पवित्र के अनुसार परमेश्वर चलाएगा। எப்போ ஒரு மனிதன் பாவத்தில் விழுகிறான்? कब एक इंसान पाप में गिरता है? ஆண்டவருடைய வார்த்தை மீறுகின்ற பொழுதுதான். परमेश्वर के वचन के उल्लंघन चलता है तब। பாருங்க, இந்த சிம்சோன் பிறந்த உடனே शिमशोन पैदा होते ही அவர் உண்மையில அதிசயமான தேவன் தான். वो सच में अद्भुत परमेश्वर है। சிம்சோனின் அப்பா கேட்டாங்க, அது ஏன் கேப்ப என்னோட பேர் அதிசயம் என்று சொல்லிவிட்டார். वो सिमसोन के पिताजी ने पूछा आपका नाम क्या है? वो बोलते मेरा नाम है अद्भुत करने वाला परमेश्वर। இந்த சிம்சோனுக்கு அவ்வளவு பெரிய பலத்தை ஆண்டவர் கொடுத்திருந்தார். इस सिमसोन को परमेश्वर ने इतना सामर्थ ताकत दिया था, யாரும் அவரை மேற்கொள்ள முடியாது. कोई भी उसको प्रबल नहीं कर அப்ப सकता। இவரை மேற்கொள்ள வேண்டுமானால் उसे प्रबल करना है तो இவர் வந்து தவறு செய்தால் மாத்திரம்தான் இவருக்கு அந்த இதுகள் வரும். அங்கே इसने गलती किया तो इसको कोई प्रबल कर दे। ஆண்டவர் சொன்ன பிறகு நடக்க வரல ஆண்டவர் வல்லமை பெரிதாக விளங்கினது. परमेश्वर ने जब तक जो लिख कर दिया है उसके अनुसार चला तो इससे सामर्थ प्रबल रीति से बाहर आया। ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். इसलिए हमें ध्यान से रहना है। தேவனுடைய மனிதனாகிய இந்த சிம்சோன் परमेश्वर का इंसान शिमशोन வேசினிடத்திலே போனான் என்று எழுதப்பட்டுள்ளது. वहां पर देखते कि वो हम वैश्य के पास गया कर देखते हैं। அடுத்தபடியே தெலீலாள் என்ற ஒரு பெண்ணோடு கூட வந்து திருமணம் முடிக்காமலே பாவம் செய்து கொண்டிருந்தான் என்று எழுதப்பட்டுள்ளது. दलीला नामक लड़की के साथ उसने विवाह तो किया नहीं परंतु संबंध करने लगा। இவனுக்கு என்ன ஆண்டவரை பற்றி தெரியாதா? क्या इसको परमेश्वर के बारे में नहीं पता? நன்றாகவே ஆண்டவரை பற்றி தெரியும். इसको सही रीति से परमेश्वर के बारे में पता है। ஆண்டவர் கூட இந்த பலத்தை கிரியை நடப்பித்திருக்கிறார். परमेश्वर ने बहुत बड़ी कार्य इसके द्वारा किया ஒரு है। सिंகம் வருகின்ற பொழுது ஆவியானவர் மேல இறங்கின சிங்கத்தை பிடித்து கிழித்து எரிந்து விட்டான். एक जब सिंह इसके सामने आई ये चल के गया तो वो सामने आई तो पवित्र आत्मा इस पर सिंह को फाड़ डाला उसने। ஒரு கழுதையின் தாடை எலும்பிலிருந்து 1000 பேரை கொன்று போட்டான். एक गधे के हड्डी को लेकर उसने हजार इंसान को मार डाला था। தாகத்தால் கனவு ஆண்டவர் நோக்கி ஜெபித்தான். ஆண்டவர் தண்ணீரை கொடுத்தார், உடனே குடித்தான். वो जब प्यासा था परमेश्वर को पूछा परमेश्वर पानी दे, परमेश्वर ने वहां पर पत्थर को तोड़ा वहां से पानी दिया। இவ்வளவு நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற ஒரு மனிதன், इतना अद्भुत और आश्चर्य काम को पाया हुआ एक इंसान, இவனுக்கு துணிச்சல் ये देखो न सुनना, தேவனுடைய பிரமாணத்தை மீறுகிறது. परमेश्वर के वचन के उल्लंघन चलना। இதனால் என்ன ஆகிவிடும்? क्या मैं पाप करूंगा तो क्या होगा? தேவனுடைய கிருபை உடனே உன்னை விட்டு அகன்று விடாது, परमेश्वर का अनुग्रह देखो तुरंत आपसे नहीं हटेगा, கூட இருக்கத்தான் செய்தது. आपके पास होगा। தெலீலாள் கேட்டாள், दलीला ने पूछा உன்னுடைய பலம் எதிலே அடங்கி? மகாபரிய பலம். ரொம்ப அவ்வளவு வாழ்த்துனா உனக்கு ஒரு பெரிய மகாபரிய பலன் இருக்கிறது. दलीला ने पूछा तेरे पास इतना सामर्थ्य ये कहां से आया बता मुझे। இப்ப யோசேப்பின் சகோதரர் யோசேப்பு 20 வெள்ளி காசு தானே வித்து போட்டாங்க. यूसुफ के भाई ने यूसुफ को 20 चांदी के सिक्के से बेच दिया उसको। கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யூதாஸ் 30 வெள்ளி காசுக்காக காட்டி கொடுத்து விட்டார். और वो यूदास ने भी जो परमेश्वर यीशु मसीह का चेले ने 30 जो पैसे के लिए यीशु मसीह को उसने बता दिया। இவளுக்கு 5500 வெள்ளி காசு கிடைக்கும். इसको 5,500 चांदी के सिक्के मिलने वाले இவனுடைய थे। பலம் எதில் இருக்குன்னு கண்டுபிடிச்சு சொல்லிவிட்டால் இவளுக்கு 5500 வெள்ளி காசு கிடைக்கும். शत्रुओं ने कहा ये शिमशोन का बल कहाँ है तो पता करके बता देगी तो तेरे को 5,500 चांदी के सिक्के मिलेंगे। அவள் வந்து 3 முறை கேட்கிறாள். वो 3 बार उसको पूछती है। 3 முறை வேற வேற மாதிரி சொல்லுகிறான். ஆவியானவர் இவனிலே இருக்கிறார், இவன் வல்லமையா. உன்னுடைய பலன் எதில் இருக்கிறது? உன்னை க்ளோஸ் பண்ற சோலியம் முடிக்கிறதுக்கு உள்ள வழியை சொல்லு. और वो 3 बार उसको पूछती है तेरा सामर्थ किधर है बता। और इसको खत्म करने के लिए वो 3 बार पूछती है, ये भी 3 बार जवाब देता है और वो सही जवाब नहीं देता और बच जाता है। இவனுக்கு அந்த அறிவு வந்ததா? अब 3 बार में इसको ये अक्ल आया அந்த नहीं। பெண்ணுடைய மயக்கத்திலே கடந்தபடியா ये उस लड़की के माया जाल में फंसाता है। அவளுடைய வந்து தேனொழுகுற அந்த பேச்சை கேட்டு அதிலே இவன் மயங்கி கிடந்தபடியால் मद बहने वाली उस शब्द को सुनकर ये उसमें बहक गया, इसलिए இவன் ஆண்டவரை மறந்து விட்டான். ये परमेश्वर को भूल गया। ஆண்டவர் உணர்த்தினாலும் ஆண்டவர் வார்த்தைக்கு செவி கொடுக்க மறுத்தான். परमेश्वर ने इसको चेतावनी दिया था, वो भी वो सुना नहीं और भूल चुका है। அவரு அதிசயமான தேவன், वो अद्भुत परमेश्वर அதிசயமா இவனை பிறக்க வைத்தார், अद्भुत तरीके से उसका जन्म हुआ था, அதிசயமாகவே தான் நடத்தினார், अद्भुत तरीके से उसको चलाया। இவனே தன்னை வந்து பாவத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டபடியால் अपने आप को जाकर पाप के लिए सौंप दिया।
அதனால நிறைய பேர் சொல்லுவாங்க, ரொம்ப நம்மள வாழ்த்தி புகழ்ந்து கூட பேசுவாங்க. अपने को कोई कोई लोग बहुत तारीफ करेंगे, बहुत बड़ा बड़ा बातें हमारे बारे में करेंगे. உங்களை போல அழகானவங்க யாருமே இல்ல, आपसे सुंदर तो कोई नहीं है, உங்களை போல அறிவானவங்க யாருமே இல்ல, आपसे ज्ञानी भी कोई नहीं है. நீங்க உங்களுக்கு இவ்வளவு அறிவு இருக்கிறது, आपको इतना ज्ञान है कर இவ்வளவு அழகு இருக்கிறது, इतना सुंदरता है. ஐயோன்னு சொன்னீங்க மயங்கி விழுந்துட்டீங்கன்னா, अगर कोई ऐसा बोला, अगर आप उसमें अगर आप फंस गए तो இந்த சிம்சோனுக்கு ஏற்பட்ட நிலைமை தான் ஏற்படும். ये शिमशोन को किस तरह का कार्य हो, वही फिर आपकी जिंदगी மகா பெரிய பலன் உன்னிடத்தில் இருக்கிறது. इतना सामर्थ बल तेरे पास है. பாருங்க கடைசில என்னாச்சு, இதுல பழகி பழகி சாகத்தக்கதாய் உள்ள ரகசியத்தை வெளிப்படுத்தி விட்டார். और ये इस संबंध में रह रहकर मृत्यु आने जैसा उसने अपना सारा அவனுடைய அழைப்பு என்ன, उसका बुलावट क्या था, அவனுடைய மேன்மை என்ன, उसकी महिमा क्या அவனுடைய थी, வல்லமை என்ன, उसका सामर्थ क्या था, ஆண்டவன் நடத்துவ கிரியை என்ன, परमेश्वर उसे किया हुआ क्रिया क्या था. ஆண்டவருடைய வார்த்தைகளை மீறி போனபடியினால், परमेश्वर के वचन के उल्लंघन चला, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதபடியினால், परमेश्वर का आदि नहीं माना, इसलिए அவனை பிடித்தோடனே இரண்டு கண்களையும் பிடுங்கி விட்டார்கள். पहले उसको जैसी पकड़ा इन्होंने उसकी आंखों को निकाल दिया, கையிலும் காலிலும் விலங்கு போட்டு இழுத்து கொண்டு போனார்கள். हाथ और पैर में जंजीर बांधा और खींच कर लेके गए. 20 வருஷம் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயாதிபதியா இருந்து பெரிய ராஜாவா இருந்து நடத்தினவன், वो इंसान 20 साल से इजरायलियों के लिए राजा के समान, न्याय के समान उनको चलाया था. இப்ப போய் அங்க ஜெயில்ல போய் உட்கார்ந்துகிட்டு அங்க வந்து மாவாட்டிக்கிட்டு இருக்கிறான். अब उसे जेल में लोग पकड़ के ले गए, उधर उनसे उन्होंने चक्की में आटा पिसा रहे थे. ஆண்டவர் அப்பொழுதும் இரக்கமுள்ள தேவன் தான். फिर तभी भी परमेश्वर अनुग्रह परमेश्वर है. அப்பொழுதும் ஆண்டவர் நோக்கி மனம் திரும்பி கூப்பிட்டால் ஆண்டவர் இறங்குகிறார். फिर भी उसने परमेश्वर से मन फिराकर पूछा, हे परमेश्वर मुझे माफ कर, मैं पे उतरा, परमेश्वर उतरा है. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், अब आपको एक प्रश्न आ सकती है, அவர் இரக்கமுள்ள தேவன் தானே, वो तो अनुग्रहकारी परमेश्वर है. இப்ப இந்த பாவம் நல்லா இருக்கு செஞ்சுக்கிடுவோம், அடுத்தால மன்னிப்பு கேட்டுக்கிடுவோம். अभी ये पाप अच्छा दिख रहा है, कर लेंगे, बाद में माफी मांग लेंगे. அருமையானவர்களே, தவறு. ऐसा नहीं करना है, गलत है. பாவம் प्रिय என்றால் लोग, பாவத்தை கண்டு விலகி ஓடுங்கள். पाप को देखकर दौड़ो, वहां से दौड़ कर பாருங்க, निकलो. இந்த பாவத்தில் விழுந்த சிம்சோன் ராஜாவிலிருந்து இவன் எங்க என்ன வந்து சிறைக்கு அவன் இவன் சிறைக்கு போனான்னு எழுதப்ப, சிம்மாசனத்திலிருந்து சிறைக்கு போனான். और देखते पाप किया हुआ शिमशोन जो राजगद्दी सिंहासन में बैठा हुआ सीधा बंदीगृह जेल में चला गया. பாவத்தை ஆண்டவருடைய வார்த்தை விட்டு பாவத்தை செய்தபடியால் சிம்மாசனத்திலிருந்து சிறைக்கு சென்றான். और पाप किया, परमेश्वर के वचन के उल्लंघन चला, इसलिए सिंहासन में बैठा इंसान बंदीगृह जेल में चला गया. யோசேப் பக்தனை பாருங்க, பாவத்தை வெறுத்து செத்தாலும் பரவாயில்லைன்னு பாவம் செய்ய மாட்டேன் என்று ஓடினார். यूसुफ भक्त को देखो, मैं पाप नहीं करूंगा, मैं पाप से भाग के दौड़ूंगा कर वो था. அவர் சிறைச்சாலையில் இருந்தார், சிம்மாசனத்திற்கு வந்தார். वो देखो बंदीगृह से सीधा सिंहासन पर. ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया. அப்ப நம்ம எந்த லெவல்ல அடைய முடியும்? तो कितना बड़ा स्थान में हम पहुंच सकते हैं, आप लोग सोच लो. யோசேப் பக்தனை போல यूसुफ भक्त के समान தேவனுக்கு விரோதமா அந்த பாவத்தை செய்ய மாட்டேன், परमेश्वर के विरुद्ध ये पाप मैं नहीं करूंगा. நீங்க உங்களை கொன்னுருவாங்க போல சூழ்நிலை இருந்தா நீங்க தப்பி ஓடிட்டீங்கன்னா, आपको मार डालने जैसी परिस्थिति आई तो भी वहां से आप बच निकले तो கர்த்தர் நிச்சயமாக உங்களை பாதுகாப்பார். परमेश्वर निश्चय तुम्हें संभालेगा. யாரும் அதனால நம்ம தேவையில்லாம ரொம்ப புகழ்ந்துட்டாங்களே கொஞ்சம் கவனமா இருக்கணும். इसलिए कोई अपने आप को हमें बहुत बड़ा तारीफ कर दिया, थोड़ा ध्यान से रहना है. நம்மள ரொம்ப புகழ்ந்துனா நம்ம குழிய தோண்டிட்டு இருக்காங்க, குழிக்குள்ள இறங்கிக்கிட்டே இருக்குங்கிறது நமக்கு ஞாபகத்துல வரணும். बहुत ज्यादा तारीफ कर रहे मतलब हमारे लिए वे लोग खड्डे खोद रहे कर आप लोग समझ हो जाना है, आपको ध्यान से रहना है. நம்ம அதை மீறியும் செவி கொடுத்துட்டு வச்சுக்கிடுவோம். वही अगर हम सुनते रहे तो நம்மள குழிக்குள்ள தள்ளி போட்டு அவங்க கூட போயிட்டு இருப்பாங்க. हमें वो खड्डे में गिराकर वे लोग चले जाएंगे. அப்படிதான் வேதத்துல ஏராளமான காரியங்கள் இருக்கு. ऐसे शास्त्र में बहुत सारा कार्य है. நாம் தேவனுடைய பிள்ளைகள், परमेश्वर के लोग தேவனுக்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். परमेश्वर के लिए हमें अपने आप को सौंपना है. அவர் நம்மிடத்துல என்ன சொல்லுகிறார்? क्या कहता है? வார்த்தை கேட்டு பரிசுத்தமா ஜீவி, वचन सुन, पवित्रता से जी, உனக்கு எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிறேன், सभी आशीष तेरे पास होगा. ஏற்கனவே எழுதி வைத்து விட்டேன். मैं सब कुछ लिख कर रखा நீ हूँ. பரிசுத்தமாய் ஜீவிக்கின்ற பொழுது, जब तू पवित्रता से जिएगा, தேவனுக்கு பிரியமாய் ஜீவிக்கின்ற பொழுது, परमेश्वर के प्रिय நான் जिएगा, உனக்கு சொல்லித்தரேன் அத்தனை ஆசீர்வாதங்களும் உன்னை வந்து சேரும். मैंने तेरे लिए जितने आशीष का है सब कुछ आ पहुंचेगा. ஹalleluya. हालेलुया. ஆனபடியா தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படுகிற நாம், इसलिए परमेश्वर के लोग हम, நம்முடைய தேவனாய் கர்த்தர் அவர் அதிசயமான தேவன். हमारा परमेश्वर आश्चर्य अद्भुत அதிலே परमेश्वर. 17ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகின்ற பொழுது, 17 वचन पर लिखा गया है, உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை என்று இங்க எரேமியா பக்தன் சொல்லுகிறார். यिर्मयाह भक्त कहता है आपसे नहीं होने वाला कार्य प्रभु कोई भी नहीं है कर वो कहता है. இப்போ நம்முடைய தேவன் அதிசயமானவர் என்பது நமக்கு நன்றாக தெரியும். हमारा परमेश्वर अद्भुत परमेश्वर करके सबको पता है. தெரியுமா தெரியாதா நமக்கு? आप सबको पता है या நமக்கு नहीं? நன்றாக தெரியும். हम सबको पता है. ஏசாயா 9ஆம் அதிகாரம் ஏசாயா 9 अध्याय 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 6वां वचन को भी पढ़ सकते हैं. ஏசாயா 9 वचन 6.
நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவள் தோளின் மேல் இருக்கும், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், அவர் நாமம் அதிசயமானவர். ஆலோசனை கர்த்தா, போதும், அவர் நாமம் அதிசயமானவர். यहाँ पर लिखा है क्योंकि हमारे लिए एक बालक उत्पन्न हुआ, हमें एक पुत्र दिया गया है और प्रभुता उसके कंधे पर है और उसका नाम है अद्भुत करने वाला। அவர் நாமம் அதிசயமானவர். उनका नाम अद्भुत करने वाला। கர்த்தர் இயேசு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ये परमेश्वर यीशु मसीह है, हम सबको पता है। நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. हमें एक बालक दिया गया कर यहाँ पर लिखा है। நீங்க நமக்கு கொஞ்சம் ஞானம் இருக்கும்னா, अगर आज हमें थोड़ा ज्ञान आया तो, கொஞ்சம் அறிவு இருக்கும்னால, थोड़ा ज्ञान थोड़ा प्राप्त हो गया என்ன तो மிஞ்சினா யார் இந்த உலகத்தில் இல்ல அப்படின்னு சொல்லிருந்தோம். हमें लगता है कि हमसे बड़ा दुनिया में कोई नहीं। हमें कभी कभी लगता है। நம்முடைய ஆண்டவர் குறித்து பார்க்கின்ற பொழுது, परमेश्वर के बारे में देखो, அந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த தேவன் इस दुनिया में सब कुछ बनाया परमेश्वर, தனது படைப்பில் உள்ள ஒரு சிறு மனிதனை போல இந்த உலகத்துக்கு கடந்து வந்தார். अपने सृजनकार किया हुआ मनुष्य के एक मनुष्य इंसान के समान इस दुनिया पर आया। நன்றாக யோசித்து பாருங்கள். सोचकर देखो, நம் உண்டாக்கின சர்வ வல்லமை நம்மை எல்லாரையும் படைத்த தேவன் हमें सबको सृजनकार किया हुआ परमेश्वर தமது படைப்பில் உள்ள ஒரு சிறு மனிதனை போல நம்ம மத்தியில் இவர் கடந்து வந்தார். उनके सृजनहार में से एक छोटा इंसान कैसा उनके समान वो वे आए। எல்லாவற்றையும் சகலத்தையும் அறிந்த தேவன், सब कुछ जाना हुआ परमेश्वर, ஒன்றுமே தெரியாது நம்ம மத்தியில் அவர் கடந்து வந்தார். और जो भी कुछ नहीं जानते हमारे बीच पर आए, ஏனென்றால் அவர் பிதாவின் சித்தத்தை செய்தார். क्योंकि वे पिता के इच्छा को पूरा किए। எங்கும் நிறைந்திருந்த தேவன், सब जगह पे भरा हुआ அவர் எங்கு परमेश्वर, நிறைந்திருக்க, உலகம் முழுவதும் எங்கு நிறைந்திருந்த தேவன் हमारा परमेश्वर दुनिया भर फैला हुआ है। நம்மளை போல மனிதர்கள் அவர் ஒரு பிள்ளை போல இந்த உலகத்திலே கடந்து हम வந்தார். इंसान जैसे वो भी एक बच्चे जैसा इस दुनिया पर आए। பரிசுத்தம் நிறைந்த தேவன், पवित्रता से भरा हुआ परमेश्वर, பாவம் பாராத பரிசுத்த கண்ணர் என்று அவர் எழுதி குறித்து पाप को எழுதப்பட்டுள்ளது. न देखा हुआ एक पवित्र इंसान कर शास्त्र में लिखा है। அசுத்தமும் பாவம் நிறைந்த மக்கள் மத்தியிலே வந்து ஒரு மனிதனை போல அவர் ஜீவித்தார். अशुद्ध और पाप करने वाले इंसान के बीच में आकर परमेश्वर जिया। எல்லா ஆற்றலையும் உடைய ஒரு தேவன், सभी हम देखते कि सामर्थ के साथ भरा हुआ எல்லா परमेश्वर। ஆற்றலையும் உடைய தேவன். परमेश्वर के पास सब कुछ है। பாருங்க, ஒரு தாய் பெற்றெடுத்து பாலூட்டி வளர்க்கத்தக்கதாய் ஒரு குமாரனாக தன்னை இந்த உலகத்திலே வைத்தார். देखो, एक माता एक बच्चे को लेकर दूध पिलाकर बड़ा करती है, वैसे वो बच्चे के समान दुनिया पर आए। எல்லாவற்றையுமே அறிந்த தேவன், सब कुछ जानते थे वे, ஒன்றுமே அறியாத மக்கள் வந்து நம்ம மத்தியிலே வந்திருக்கிறார். कुछ भी नहीं जानते ये लोगों के बीच में परमेश्वर आए। கொஞ்சம் யோசி, நம்முடைய தேவனே எவ்வளவு தாழ்மையாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். हमारा परमेश्वर इतना महान परमेश्वर कितना दीनता होके हमारे बीच पर आया। யோசித்து பார்த்தால் நம்மளால அதை வந்து யோசிக்கவே முடியல. अगर हम सोचेंगे तो वो हम सोच के समझ नहीं இப்படிப்பட்ட सकते। வல்லமுள்ளதும் நம்ம மத்தியில் ஒரு மனிதனை போல வந்து அமைதியா இருந்திருக்கிறாரே, इतना सामर्थ परमेश्वर हमारे बीच में एक इंसान के समान आकर ஒரு குழந்தை போல வளர்ந்திருக்கிறாரே, बच्चे के समान बड़ा हुआ। எல்லாம் நம்ம நல்லா தியானித்து பார்க்க ये வேண்டும், आपको अच्छे से ध्यान कर कर देखना है। தியானிக்க வேண்டும். ध्यान करना है। வசனத்தை நீங்க கேட்கிறீர்கள், वचन तो देखो आप लोग सुनते हो, கேட்கிறதிலே நீங்கள் அத்தனை பேரும் சரியாக கேட்க வேண்டும். अब जो सुनने वाले में भी सब लोग सही रीति से सुनना है। என்னுடைய கண் உங்களை விட்டு மாறுகின்ற பொழுது உங்கள் கண் எங்கேயும் மாறிக்கொண்டிருக்க கூடாது. और मेरा आंख आपसे भटक जाता है तो आपका आंख भी यहाँ वहाँ भटकना नहीं है। உங்கள் ஆசீர்வாதத்தை நீங்களே கெடுத்துக் கொள்ளுகிறீர்கள். आपका आशीष को आप लोग ही खराब कर देते हैं। கர்த்தருடைய வசனம் உங்களை இதயத்திலே போனாதான் அதை விசுவாசித்து அதனால் உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும். जब परमेश्वर का वचन यहाँ से आता है आपके हृदय में जाएगा, बसेगा, तब विश्वास आएगा, तो आशीष ஏன்னா आएगा। நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஆராய்ந்து முடியாததும் हमारा परमेश्वर है, जांच नहीं ஆராய்ந்து सकता। முடியாத பெரிய காரியங்களையும் हम जांच नहीं सकते, सोच नहीं सकते उतना बड़ा कार्य, எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். सोच नहीं सकते उतना बड़ा अद्भुत करने वाला। ஒரு நிமிஷம் எல்லாரும் கவனமா கேளுங்க. आप एक बार सब ध्यान से நம்முடைய सोचिए। தேவனாகிய கர்த்தர் परमेश्वर ஆராய்ந்தே பார்க்க முடியாத அவ்வளவு பெரிய அதிசயமான காரியங்களை செய்கிறார். हम सोच नहीं सकते इतना बड़ा बड़ा कार्य करता பெரிய है, பெரிய காரியங்களை செய்கிறார். बड़े बड़े कार्य करता है। எத்தனை எண்ணவே முடியாத அவ்வளவு பெரிய அதிசயங்களை நமக்காக செய்து हम கொண்டிருக்கிறார். सोच भी नहीं सकते इतना बड़ा बड़ा कार्य करता है, அவ எண்ணவே முடியாது, गिन नहीं सकते। அவ்வளவு அதிசயமாக நம்முடைய வாழ்க்கையில நடப்பிக்கிறார். उतना आश्चर्य का तो हमारी जिंदगी पर होता है। இதை நம்ம என்னைக்கே சிந்திச்சு क्या हम பார்த்திருக்கிறோம். सोच कर देखे, சிந்திச்சு பார்க்கணும். सोच कर देखना है। வேதத்தை எடுத்து ஆண்டவர் கூட பேச வேண்டும். शास्त्रों को उठाओ, परमेश्वर से बात करो, வசனத்தை கொண்டு ஆண்டவரோட பேச वचन வேண்டும். को लेकर परमेश्वर से बात करो, ஆண்டவரத்திலே ஜெபிக்க வேண்டும். प्रार्थना करो। நீர் உண்மையுள்ள தேவன்,
परमेश्वर आप सच्चाई परमेश्वर நீர் हो। சொல்லி இருக்கிறீர் ஆண்டவரே, आपने कहा है நீர் प्रभु, சொன்னால் நிறைவேற்றக்கூடிய தேவன். आपने कहा है तो आप पूरा करते हो। உன் பிரச்சனை எங்க இருக்கிறது? ये परमेश्वर परेशानी किधर है, क्यों நீர் नहीं पूरा हो செய்யாமல் रहा? இருக்கிறீரா? क्या आप नहीं कर रहे हो क्या? நீர் செய்யவில்லையா? क्या आपने नहीं किया है क्या? அதில் என்னிடத்தில் தான் ப்ராப்ளம் இருக்கிறதா? नहीं तो क्या मेरे अंदर कोई दिक्कत है, कोई परेशानी है? நம்மை உற்று பார்த்த உடனே நம்மை நாம் சரி செய்து கொண்டோமானால் हम अपने आप को जांच कर देखे, अपने आप को सही कर ले। தடைப்பட்டிருக்கிற ஆசீர்வாதம் பிரவாகித்து நம்மை கொடுத்து ஓடி வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். जितनी आशीष रुक गई है, सब कुछ बहकर उमड़ कर आपके ऊपर आएगी। ரொம்ப அருமையான ஒரு வசனம் என்னவென்றால், एक बहुत अच्छा वचन है, சங்கீதம் 17:7 வாசிக்கலாம். भजन संहित 17:7, भजन संहित 17 अध्याय 7वां वचन। உம்மை நம்முடைய ஆண்டவராகிய தேவனை நம்புகிறவர்களை அவர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகளில் நின்றும் அந்த தேவனாகிய கர்த்தர் நமக்கு விரோதமாய் யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லாரிடத்திலும் இருந்தும் உமது வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, நம்முடைய ஆண்டவரை வலதுகரத்தினால் தப்புவித்து ரட்சிக்கிறவரே, உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும், உம்முடைய அதிசயமான கிருபையை விளங்க பண்ணும், கண்மணி போல என்னை காத்தருளும். கண்மணியை போல என்னை காத்திரலும். यहाँ पर लिखा है, तू जो अपने दाहिने हाथ के द्वारा अपने शरणागतों को उनके विरोधियों से बचाता है, अपनी अद्भुत करुणा दिखा, अपनी आंखों की पुतली के समान सुरक्षित रख। அப்ப இப்ப நமக்கு விரோதமா யாராவது வந்து மந்திர சூனியம் பண்ணிட முடியுமா? क्या हमारे विरुद्ध कोई क्या जादू मंत्र कर सकते हैं क्या? ஏதாவது விரோதம் எதுவும் செய்திட முடியுமா? क्या कुछ विरोधी कर सकते हैं? நம்மை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விட முடியுமா? क्या हमें वो लोग खत्म कर सकते हैं क्या? वो लोग? வேதம் என்ன சொல்லுகிறது? शास्त्र क्या कहती है? ஆண்டவரை யார் உண்மையாக நம்புகிறார்களோ जो परमेश्वर को सही रीति से भरोसा करते அவர்களுக்கு हैं, விரோதமாய் வருகிற எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும், उनके विरुद्ध कितनी भी बड़ी परेशानी அது आई, எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருக்கட்டும், इतनी भी बड़ी परेशानी, ஆண்டவர் தம்முடைய வலது கரத்தினாலே परमेश्वर अपने दाहिने हाथ से நம்மை தப்புவித்து ரட்சிக்கிறார் என்று எழுதப்பட்டுள்ளது. हमें छुड़ाता है, हमें उद्धार करता है कर लिखा है। உன்னுடைய அதிசயமான கிருபை இப்பொழுது விளங்க பண்ணும் ஆண்டவரே. आपके अद्भुत कार्य को प्रकट कर प्रभु। ஹalleluya. हालेलुया। தாவீது பக்தன் அப்படியே கேட்டு வேண்டிக் கொண்டார். दाऊद भक्त ने ऐसी प्रार्थना किया, ऐसी विनती किया, கண்மணியை போல என்னை காத்தருளும் என்று சொன்னார். आंखों की पुतली के समान मुझे बचा कर उन्होंने कहा, கண்ணை போல என்னை பாதுகாத்தருளும். आंखों के समान प्रभु हमें बचा। சகரியா 2 அதிகாரம் 8 வசனத்திலே, और हम देखते हैं कि சகரியா 2 அதிகாரம் 8 வசனம், जगरिया 2:8 को कोई पढ़े, அங்கே என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், वहां पर क्या लिखा है? உங்களை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான் என்று எழுதப்பட்டுள்ளது. जो तुम्हें छूता है वो मेरे आंखों की पुतली को छूता है कर यहाँ पर தேவனுடைய लिखा है। பிள்ளைகளை யாரும் தொட முடியாது. परमेश्वर के बच्चों को कोई भी छू नहीं எந்த सकता, தீமையும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு யாரும் செய்து விட முடியாது. कोई भी हानि परमेश्वर के लोगों के विरुद्ध कोई नहीं कर सकता। ஹalleluya. हालेलुया। அவர் செய்யலாம், செய்து கொண்டு இருக்கலாம், ஆனால் அது நம்மை பாதிக்காது. वो बुराई करने वाले करते रहेंगे, परंतु हमें कोई परेशानी नहीं அவர் होगी। நம்மை கண்மணி போல பாதுகாக்கிற தேவனாக आंखों की இருக்கிறார். पुतली के समान परमेश्वर हमें बचाता है। சங்கீதம் 107 பார்த்தோமானால் संहिता 107 पर पढ़े, இங்கே குறித்து ஆதி பிதாக்கள் எப்படி இருந்தார்கள் என்று अपने எழுதப்பட்டுள்ளது. मूल पिता लोग कैसे थे कर लिखा है। எத்தனையோ முறை ஆண்டவர் அவர்களுக்கு ஏராளமான நன்மை செய்த போதிலும் परमेश्वर ने उनके लिए अद्भुत आश्चर्य काम किया, तो भी அவ்வப்பொழுது அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை மீறி நடந்து விட்டார்கள். बीच बीच में परमेश्वर के वचन के उल्लंघन कर இது ஏன் दिए। எழுதப்பட்டிருக்கிறது? तो लिखा है, பின்னடியர்களை நாம் அப்படி மீறி நடந்து விடக் கூடாது என்பதற்காக எழுதி इसे கொடுக்கப்பட்டிருக்கிறது. कर गया है, पीछे आने वाले हम लोग इस वचन के उल्लंघन चलना नहीं है, इसलिए लिखा है। ஏன் ஆண்டவர் நம்மை விட்டு விடுகிறார்? क्यों परमेश्वर छोड़ देता है? என்ன எழுதியிருக்கிறது என்றால், क्या लिखा है? 107 அதிகாரம் 10 தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி, परमेश्वर के वचन के विरुद्ध जो भी उसके विरुद्ध करे, பாருங்க, தேவனுடைய ஜனங்களை அவர் ஆசீர்வதித்து செங்கடலை பிளந்து கொண்டு வந்து கானான் தேசத்தை பிரவேசித்து ஏராளமான நன்மைகளை செய்திருக்கிறார். परमेश्वर के लोग परमेश्वर ने उनको अपने लोगों को कनान देश में ले आया, और वो हम देखते कि लाल समुद्र को 2 भाग कर लिया, बहुत सारा आश्चर्य काम किया, அற்புதமான அதிசயமான காரியங்களை செய்து கொண்டு வந்த பின்பு अद्भुत आश्चर्य काम कर लेकर आए, फिर भी அவர்கள் என்ன செய்தார்களா? ये लोग क्या किया? தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி, यहाँ पर 11 पे लिखा है, परमेश्वर के वचन के विरुद्ध वे लोग चलकर, விரோதமாக பேசினது மாத்திரமல்ல, वे लोग उनके विरुद्ध केवल बोले नहीं, இதையே சிந்திக்கிறபடினால் பாவம் வந்து கற்பம் தரித்து, இது வந்து சிந்தனை, தவறான சிந்தனை வந்து கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும். और गलत सोच कर वो गलत सोच विचार उनके अंदर से पाप की क्रिया बाहर निकलने लगी। பாவம் பூர்ணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். पाप जब भरपूरी हो जाती है तब मृत्यु ले आती है। மனிதன் அவனுக்கு தீமைகளை அவனே தான் உண்டு பண்ணி கொள்ளுகிறான். मनुष्य अपने लिए हानि खुद ही कर लेता है। தேவனுடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி, परमेश्वर के वचन के विरुद्ध चले,
உன்னதமானுடைய ஆலோசனையை அசட்டை பண்ணினவர்கள் परम प्रधान की आलोचना सम्मति को ये लोग ने तुच्छ जाना, அந்தகாரத்திலும் अंधकार में, மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து मृत्यु के अंधकार में रखकर, ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். और वे लोग हम देखते कि इस तरह वे लोग ठोकर खाकर और- दबाए गए और गिर पड़े। அதனால் அவருடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். इसलिए उनके हृदय को दुखों से भरा कर देखते हैं, சகாயர் இல்லாமல் அவர்கள் விழுந்து போனார்கள். और उनके लिए कोई सहायक दाता नहीं था और वे लोग गिर पड़े। இவங்களே தீமை செய்து சீமையில விழுந்த பின்பு ये लोग गलत कर कर अपने गलती पर गिरे। அதுக்கு பிறகு அவர்கள் மெய்யா மனம் திரும்புகிறார்கள். उसके बाद देखो वे लोग मन फिराते, தங்கள் ஆபத்திலே கர்த்தர் நோக்கி கூப்பிட்டார்கள். वे लोग अपने संकट में परमेश्वर को देखकर पुकारा, அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. उन्होंने उनके सकेती और हर परेशानियों से प्रभु ने उन्हें उद्धार किया। அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கினார் என்று எழுதப்பட்டுள்ளது. उनके वचन को भेजकर प्रभु ने उन्हें चंगा அவர்களை किया, அழிவுக்கு தப்புவித்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. मृत्यु से बचाया कर देखते हैं। இன்று நமக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்கிறது. आज हमारे लिए बहुत बड़ा भरोसा है, நம்முடைய பாவங்கள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் हमारा पाप भले ही कितना भी बड़ा हो, ஆண்டவரே இன்று வரை நான் இப்படிப்பட்ட பாவத்தை செய்து விட்டேன், आज तक प्रभु में ऐसा पाप किया, இப்படிப்பட்ட தீமை செய்து விட்டேன், ऐसा धर्म कार्य किया, இப்படிப்பட்ட மற்றவர்களுக்கு விரோதமாய் நான் பேசி விட்டேன், दूसरों के विरोध कार्य किया, மற்றவர்களுக்கு விரோதமாய் நான் சண்டை கிளப்பி விட்டேன், दूसरे के विरोध मैंने झगड़ा मैंने भड़काया, நான் ஆண்டவருடைய கற்பனை கைக்கொண்டு நடக்காமல் இருந்து விட்டேன், परमेश्वर के जो कार्य को मैं उनको मानकर नहीं चला, தேவனுடைய காரியத்தில் குறைவுள்ளவனாய் இருக்கிறேன். परमेश्वर के कार्य में मैं सही नहीं हूँ। ஆண்டவரே இன்றே நான் என்னை திருத்திக் கொள்ளுகிறேன். आज मैं अपने आप को सुधारता हूँ இன்று परमेश्वर, நான் தேவனுடைய பிள்ளையாய் நான் இன்று உம்முடைய பிள்ளையாகவே மாறி आज விடுகிறேன். मैं आपके पुत्र और संतान बन जाता हूँ। அப்படி சொல்லுகின்ற பொழுது जब कहते हैं, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி वचन को बेचकर நம்மை குணப்படுத்துகிறார், हमें चंगाई करता है, நம்மை அழிவுக்கு அவர் மீட்டு தப்பு வைக்கிறார், बुराई से बचाता है, அவர் கிருபையாய் இறங்குகிறார், अनुग्रह से उतरता है, நமக்கு நன்மை செய்கிறார். भलाई करता है। யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். योवेल 2:26 को पढ़े, தேவன் நம்மை குறித்து என்ன சித்தம் வைத்திருக்கிறார் பாருங்கள். परमेश्वर हमारे बारे में क्या इच्छा रखा நம்முடைய है वो ஆண்டவர் देखो। எப்படிப்பட்ட அதிசயமானவர், और परमेश्वर हमारे कितना बड़ा आश्चर्य அவர் परमेश्वर நன்மை है, செய்கிற தேவன். और वो अद्भुत करने वाला நம்ம இப்படி परमेश्वर। அற்புதமாகத்தான் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ऐसे अद्भुत तरीके से ही रहना है परमेश्वर चाहते हैं। வாசிக்கலாம் நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு பாருங்க, ஆண்டவர் நம்மளை குறித்து என்ன சொல்லுகிறார். परमेश्वर क्या कहते हैं इधर योवेल 2:26 में, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு तुम पेट भरकर खाओगे, உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனை கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள். நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. और यहाँ पर लिखा गया तुम पेट भरकर खाओगे और तृप्त हो जाओगे। அப்ப என்னைக்கும் திருப்தி இல்லாம இந்த உலகத்துல இல்ல, ஆண்டவர் நம்மள திருப்தியா தான் வச்சிருக்கிறார். बिना तृप्त का तो देखो रहना नहीं है। परमेश्वर बोलते हैं कि मैं तुझे तृप्त करूंगा। நம்மை குறித்து அவருடைய சித்தமே அதுதான். हमारे बारे में परमेश्वर का योजना वही है। எப்ப நீ நன்றாக சாப்பிட்டு இருக்கணும், तू पेट भरकर खाना है, நன்றாக திருப்தியா இருக்கணும். तू तृप्त से रहना है। நீ அப்படி திருப்தியா இருந்து என் தேவனை உங்கள் தேவனை கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. திருப்பி வசனத்தை வாசிங்க. நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு நீங்கள் திருப்தி அடைந்து, சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனை கர்த்தர் நாமத்தை துதிப்பீர்கள். உங்களுடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. पेट भरकर खाओगे और तृप्त होगे और अपने परमेश्वर यहोवा के नाम की स्तुति करोगे, जिसने तुम्हारे लिए आश्चर्य के काम किए हैं। मेरी प्रजा की आशा फिर कभी न टूटेगी। அப்ப நம்மை குறித்து நம்முடைய ஆண்டவருடைய திட்டம் என்ன, हमारे बारे में परमेश्वर की योजना क्या है, அவருடைய நோக்கம் என்ன, उनकी योजना क्या है, அவருடைய விருப்பம் என்ன, उनकी चाहत क्या है। அருமையான தேவன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். प्रिय लोग, आप लोग अच्छे से जान लो। சரியா செலவுக்கு பணம் இல்ல, मेरे पास खर्चा के लिए पैसा नहीं, ஸ்கூல்ல கட்டக்கு பணம் இல்ல, स्कूल के लिए पैसा नहीं, சரியான வேலை இல்ல, अच्छा काम नहीं, சரியான சம்பளம் இல்ல, तनख्वाह नहीं, இதெல்லாம் தேவனுடைய சன்னிதானத்துல இதெல்லாம் தவறான காரியங்கள். ये आप परमेश्वर के समूह पर ये सब गलत है। நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமா இருந்து ஆண்டவரத்துல நீங்கள் ஆண்டவருக்கு பிரியமா உங்களை ஒப்புடுத்தி ஜெபித்தால் ஆண்டவர் நல்ல வேலை கண்டிப்பாக தருவார். आप परमेश्वर के प्रिय जीव के परमेश्वर से मांगोगे तो परमेश्वर आपको अच्छा काम निश्चय देगा। அவர் அதிசயங்களை செய்யற தேவன் உங்களுக்கு அதிசயம் செய்யாமல் எப்படி இருப்பார்? वो अद्भुत करने वाला परमेश्वर आपको अद्भुत कार्य நீங்கள் कैसे ஏன் करेगा? அதிசயங்களை பெற்றுக்கொள்ளவில்லை? क्यों अब तक आपने अद्भुत कार्य नहीं காரணம் என்ன? किया? कारण क्या है? உங்களுக்கு என்ன கேடுபாடுகள் இருக்கிறது? आपके पास क्या कमी है? என்ன தீமை இருக்கிறது? क्या कोई गलत என்ன है? பாவம் क्या இருக்கிறது? पाप है? தேவனுக்கு பிரியமில்லாததை விட்டுவிட வேண்டும் என்று ஆண்டவர் परमेश्वर के சொல்லுகிறார். नापसंद के कार्य छोड़ दो। நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட வேண்டும். तो आप पेट भरकर खाओ। இல்லையா? எங்க போனா ஹோட்டல்ல போனா நல்ல
ஸ்டாண்டர்ட் ஐட்டத்தை வாங்கி சாப்பிடுங்க. कहीं पर भी जाओ, होटल में जाओ, अच्छा खाओ. ஆண்டவர் அப்படிதான் சொல்லுகிறார். परमेश्वर ने वही कहा है. நல்ல ஹோட்டல் முன்னால போய் ஒரு தள்ளு வண்டியில பின்னாடி எதையா வாங்கி தின்னுட்டு இருக்காதப்பா. क्या होटल वहां पर रहेगा तो इधर कोई भी ऐसा छोटे मोटे जगह पे जाके खा करके नहीं बोला. अच्छा தள்ளு खाओ, வண்டியில கொடுக்க எதையா வாங்கி சாப்பிடணும் ஆண்டவர் சொன்னாரு. कोई ठेले वेले पर जाके खा, ऐसा परमेश्वर நீ ने कहा. ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. तू राजा के राजाओं के बेटा है. எங்க நடந்து போகும்போது அந்த தோரணையில போக தெரிஞ்சிருக்கணும். तू जाएगा तो उस तरह चल. நான் ராஜாதி ராஜாவோட பிள்ளை. मैं राजा के राजाओं का இந்த ரோட் சைடுல உட்கார்ந்துட்டு சாப்பிட முடியாது. मैं रोड साइड में कैसा खाऊंगा? எனக்குன்னு பெரிய ஹோட்டல் கட்டி வச்சிருக்கான். मेरे लिए होटल है. ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर आशीष किया. கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார். हाथों के प्रयास को आशीष நல்ல किया. டீசென்ட்டா போய் உட்காருவேன். अच्छा बैठूंगा, நல்லா சாப்பிடுவேன். अच्छा खाऊंगा. அது இப்படி இல்லாம போகும். कैसा नहीं होगा? நல்ல வேலை தான் ஆண்டவர் கண்டிப்பா தருவாரு. अच्छा काम तो परमेश्वर देंगे. ஏன் தரல? क्यों नहीं देगा? இவங்களும் ஆசீர்வாதத்தை பெற்றாங்க, திருப்பி ஆண்டவர் தப்பு பண்ணாலும் ஒண்ணு இல்லாம போனாங்க. इतना लोग गलती किया, फिर परमेश्वर से वो लोग, हाँ मतलब इतना आशीष पाकर भी वो लोग गलती किए, इसलिए वो लोग खो चुके தேவனுடைய हैं. பிள்ளைகள் கண்டிப்பாக அவர்கள் ரட்சிப்புல வந்ததுல இருந்து தேவன் நன்றாக ஆசீர்வதித்திருப்பார். देखो जब से आप लोग उद्धार पाए तब से आशीष पाए रहेंगे हर एक परमेश्वर के संतान. கர்த்தருடைய சட்டங்களை கைக்கொள்ளுகிறது அவர்களுக்கே தெரியும், நன்றாக ஆசீர்வதிக்கப்பட்டு அவர்களே சாட்சியம் கொடுத்திருப்பார்கள். आप सभी को पता है कि आप लोग ने अनुभव किया है, आप लोग की गवाही देते कि जब से आप उद्धार में आए आप सही चले, आपने अद्भुत कार्य देखा है. இப்பொழுது குறை உங்களுக்கு எங்கிருந்து வந்தது? अभी कमी कहां से आई? இங்கே சொன்னது போல நீங்க ஆண்டவருக்கு பிரியமில்ல காரியம் செய்தபடியால் ஆண்டவர் உங்களை கைவிட்டு விட்டார். आप यहाँ पर जो लिखा है उसके वचन के उसके अनुसार चले नहीं, उसके उल्लंघन चले तो आशीष खो बैठे. ஆனால் தேவனாகத்த இரக்கமும் அன்பும் உள்ள தேவன். फिर भी परमेश्वर दयालु और अनुग्रहकारी. நம்மை அழைத்தவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். बुलाया परमेश्वर कभी छोड़ेगा நீ नहीं. திருந்து என்று சொல்லுகிறார். तू सुधर जा, மெய்யாய் மனம் திரும்பு என்று சொல்லுகிறார். सचमुच मन फिरा, என்னுடைய பிள்ளையை நீ மாறிவிடு என்று சொல்லுகிறார். बसंतान बन जा. அப்பொழுது நீ சம்பூர்ணமாய் तब சாப்பிட்டு तू पेट भर कर खाएगा, திருப்தி அடைந்து तृप्त होगा, குடும்பத்தோடு எல்லாத்தோட திருப்தியாக இருப்பாய். सभी के साथ तृप्त होगा. உங்களை அதிசயமா நடத்தி வந்த கர்த்தரை अद्भुत तरीके से चलाने वाला परमेश्वर. எல்லா காரியத்திலும் பார்க்கலாம். ஒவ்வொரு காரியத்திலும் தேவனாக நமக்கு சொல்லும், இது ஆண்டவர் செஞ்ச அதிசயம் தான், அற்புதம் சொல்லுதமா இல்லையா? हम देखो सब लोग कहते हैं ये परमेश्वर ने किया हुआ आश्चर्य काम कर कर हम सब ने गवाही दिया है. நான் கூட நினைச்சு பார்க்கல இப்படி நடக்குமா நினைச்சு. ஆண்டவர் நான் நினைச்சதுக்கு அதிகமா எனக்கு செஞ்சிருக்கிறார். मैंने भी सोचा नहीं ऐसा होगा क्या. मैंने जितना सोचा उससे ज्यादा परमेश्वर ने आशीष किया. அன்று மாத்திரமல்ல அருமையானவர்களே, वो केवल वो समय नहीं, இன்றைக்கு இப்பொழுதும் நம்முடைய தேவனாக கர்த்தர் அப்படித்தான் செய்கிறார். आज भी और अभी भी वो आश्चर्य काम करने के लिए परमेश्वर நீங்க तैयार है. ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவித்து பாருங்க. परमेश्वर के प्रिय जी कर ஆண்டவர் देखो, வசனத்தின்படி நீங்கள் ஜீவித்து பாருங்க. वचन के अनुसार जी कर देखो. அப்பொழுது உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த கர்த்தரை நீங்கள் நன்றாக அறிந்து கொள்வீர்கள். तब आप लोग अद्भुत किया हुआ परमेश्वर को जान लोगे. வந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் துதிப்பீர்கள். अद्भुत कर कर परमेश्वर ने जो चला कर लिया उनको आप स्तुति करोगे. என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவது இல்லை. मेरी प्रजा कभी भी लज्जित नहीं होगी, ऐसा தேவனுடைய परमेश्वर பிள்ளைகளுக்கு ஒரு कहते हैं. பெரிய நம்பிக்கை இருக்கிறது. हम परमेश्वर के सब लोग, हमें एक बहुत हम बड़ा ये- भरोसा है. யார் முன்னாலும் வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். किसी के सामने हसर दुकाने की जरूरत நமக்கு எந்த नहीं, குறைவும் வராது. कोई भी कमी हमें नहीं आएगी. நம்ம சம்பூர்ணமாய் தான் இருப்போம். हम तृप्त रहेंगे. அதுதான் நம்மில நம்ம தேவனாய கர்த்தர் விரும்புகிறார். वो परमेश्वर चाहते हैं, அதுல நம்ம கவனமாக இருக்க வேண்டும். इसलिए हम ध्यान से रहे. ஆண்டவர் வந்து எல்லா ஆசீர்வாதத்தையும் தருகிறார். परमेश्वर सब आशीष देता है. ஆண்டவர் சேர்த்து சேர்த்து தான் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் சொல்லிக் கொண்டே வருகிறார். के साथ ही साथ परमेश्वर ये सब कार्य करता है. அவனவன் தன் தன் சுய இச்சையினால தான் இழுக்கப்பட்டு பாவம் செய்கிறான். हर इंसान अपने स्वयं की इच्छा के अनुसार उसके खींचा जाकर पाप करता है. அவர் யார்ட்ட சொல்லிட்டனால பாவம் செஞ்சுட்டேன்னு யாரும் சொல்லக்கூடாது. वो इंसान ने मेरे को कहा इसलिए मैंने पाप कर दिया, ऐसा कोई नहीं बोल सकता. அவர் பாவம் செய்யும்படி தான் சொல்றாரு. நீ தேவன் கிருபையோடு இருக்கிற எப்ப நான் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் ஒதுங்கிடணும் वो ஒதுங்கிக்கிடணும். पाप करने के लिए तुझे बोलता है, तू तो कह सकता है ना परमेश्वर का अनुग्रह मेरे साथ है, मैं पाप नहीं करूंगा, ऐसा कहकर बच निकलना है. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு अपना एक एक इंसान अपने अपनी इच्छा के अनुसार खींचा जाता है, சிக்குண்டு उसमें फंसता है. அவன் இவன் மூளையில போட்டனா இவன் அதை போட்டு உருட்டி பிரட்டி இவன் உருண்டு பிரண்டு இவன் ஒண்ணு இல்லாம போகிறான். वो आकर इसके कुछ बोल देता है, ये सोच विचार कर कर ये वो पाप में डूब जाता है. இதெல்லாம் காதல காட்டலாம். அதனால இவன் சோதிக்கப்படுகிறான். और ये सब सुनकर उसके द्वारा परिचय किया जाता है. பின்பு இந்த இச்சையானது தேவையில்லாத காரியத்தை மனசுல போட்டு குழப்ப இந்த இச்சை இவனை போட்டு குழப்பன்னு குழப்பி फिर वो गलत इच्छा इसके हृदय पर वो इसे 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 हम देखते कि इसे बहुत घुमाती है. இவன் அந்த தீமையான காரியத்தை நினைக்கானே அதை எப்படி செய்யலாமா இப்படி செய்யலாமா இன்னார பார்க்கலாம் இன்னார இதெல்லாம் சிந்திக்க கற்பம் தரிக்கிறான் என்று और ये எழுதப்பட்டுள்ளது. जब बुरा कार्य आप लोग सोचने लगते हैं, ऐसा करना है वैसा करना है उसको ऐसा करना है, तो ये गर्भ के समान ही अंदर उत्पन्न होती है. கற்பம் தரித்து அது பாவத்தை பிறவி. ஏன்னா கற்பம் உண்டான குழந்தை பிறக்கும்ல. अगर देखो आपको पता है कि कोई गर्भ हो गया तो वहां से बच्चा पैदा होता है, वैसे बुरी चीजों की हमने गर्भ का किया हमारे अंदर रहा तो उससे बाहर पाप निकलेगा, அது பாவத்தை பிறப்பிக்கும். पाप उत्पन्न होगा. இந்த பாவத்திலே இது பூரணமாய் கொண்டு போகின்ற பொழுது ये पाप जब
पूरा परिपूर्ण हो जाएगा, அது மரணத்தை பிறப்பிக்கும் என்று फिर वो எழுதப்பட்டுள்ளது. मृत्यु को लेके आएगा करके लिखा है। ஆகையால் நீங்கள் எல்லா விதமான அழுக்கையும் इसलिए आप सभी तरह की गंदगी से, யாக்கோபு அப்போஸ்தலன் எழுதும்போது இங்கே யாக்கோபு அதிகாரத்தில் முதல் அதிகாரத்தில் எழுதி याकूब வைத்திருக்கிறார். पहले अध्याय में ये सब लिखा है, जो भी मैं आपको बोल रहा हूँ यहाँ सब ये सब लिखा हुआ है। ஆகையால் इसीलिए நீங்கள் எல்லா விதமான அழுக்கையும் आप सभी तरह के गंदगी को கொடிய துர்க்குணத்தையும் और बहुत कठोर पाप को விட்டு விட்டுன்னு சொல்ல ஒழித்து விட்டு, आप ये सबको हटा दो। உங்க கண்ணுக்கு என்ன தெரியக்கூடாது, சிந்தனையிலும் வரக்கூடாது. आप आंखों के सामने नहीं आना, आपकी इच्छा सब मन में नहीं आना, इसको நீங்க फेंक दो, ஒழித்து விட்டு इसे छुपा दो। உங்கள் உள்ளத்தில் நாட்டப்பட்டதாயும் आपके हृदय पर आप लोग वहां पर बसेंगे உங்கள் ऐसा, ஆத்மாக்களை ரட்சிக்க வல்லம் உள்ளதாயும் आपके आत्मा को बचाने ऐसा सामर्थ्य, என்னது இருக்கிற வசனத்தை ये जो वचन है, சாந்தமா ஏற்றுக்கொள்ளுங்கள். वचन को शांतता के साथ நம்மை ग्रहण कर लो। ஆசீர்வதிக்கக்கூடிய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். वचन को आप लोग ग्रहण कर लो, நம்மளை பரிசுத்தமாக்கக்கூடிய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். पवित्र करने वाले वचन को ग्रहण कर लो, நம்முடைய ஆசீர்வாதத்தை உயர்த்தக்கூடிய வசனத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். आशीष कर कर बढ़त करने वाली वचन को ग्रहण करो। நீங்கள் உங்களை வஞ்சித்து விடக் கூடாது. अपने आप को आप लोग मत फंसा दो। இப்ப உங்களுக்கு பிரசங்கம் பண்ணுகிறோம், अभी वचन आपको प्रचार करते हैं। நடத்துறோம்னு கேட்கும் ஆமா என்று சொல்லுகிறீர்கள். आप जब हम पूछते हैं कि ये वचन के अनुसार चलोगे, आप लोग कहते हैं हाँ जी हम நீங்கள் करेंगे। உங்களை வஞ்சியாதபடிக்கு आप लोग अपने आप को फंसा मत दो। திருவசனத்தை கேட்கிறவங்க மாத்திரம் அல்ல, ये वचन को केवल सुनने वाला नहीं, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். उसके अनुसार करने वाला भी बनो कर कर लिखा है। ஒரு கம்பெனில தான் சேர்ந்தா एक कंपनी पर हम काम அவர் जो சொல்லிருக்கிற அந்த வேலை செய்தால் தானே உங்களுக்கு அந்த சம்பளத்தை கொடுப்பான். वो जैसा बोला वैसा काम करेगा तो ही आपको पैसा मिलेगा। அவர் எங்கேயா இருப்பார், நீங்க கம்பெனில வேலை செய்யுங்கன்னு சொல்லிவிட்டார். और देखो किधर तो है, और वो बोला कि चलो मेरे कंपनी में काम करो। அது சேட்டு வரும்போது வேலை செய்யணும், மத்த நேரம் சும்மா அங்க உட்கார்ந்துட்டு நேரத்தை போய்க்கிறோம்னு உங்களுக்கு அந்த சம்பளம் கிடைக்குமா? अगर वो सेट आएगा तब काम करेंगे, अभी तो बैठ के हम टाइम पास करेंगे நீ ஒரு तो நாள் आपको ரெண்டு पैसा நாள் मिलेगा। ஒரு வாரம் ஏமாத்திரலாம். एक दिन, 2 दिन, एक हफ्ता आप लोग फंसाओगे। அவன் சொல்லப்பட்ட ப்ரொடக்ஷன் வராட்ட அவனுக்கு நன்றாக தெரிந்து விட வேலை செய்யவில்லை. वो जो कहा वो कार्य बना नहीं तो उसको समझ में आ जाएगा इसने काम किया இது है। உலகத்தில் உள்ள காரியத்தில் நமக்கு தெரிகிறது. ये दुनियादारी के काम पर पता है। ஆனா அன்புள்ள தேவன் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर क्या कहता है? தீமைகளை விட்டு விடுங்கள், बुराई को छोड़ दो, பாவங்களை விட்டு விடுங்கள். पाप को छोड़ दो। ஏன்னா தேவன் நீதிபரர். परमेश्वर धर्मी है। முன்னால குழந்தையாய் வந்தார், पहले बस संतान के இனி समान आया, बच्चे வரும்போது के समान। நியாயாதிபதியாய் வருவார். अब आने का टाइम पर न्याय के समान आएगा। இப்பொழுது அவர் வந்து இரக்கமுள்ள தேவனாய் வந்திருக்கிறார். अभी तो देखो परमेश्वर अनुग्रहकारी परमेश्वर के இனி समान வந்து है। ஜட்ஜியாகத்தான் வருவார். अभी आएगा तो न्याय के समान आएगा। அப்பமெல்லாம் கேப் கிடையாது. तब समय नहीं है, இப்பதான் கிருபையின் காலம். अब अनुग्रह का समय। இப்பவே நீ மனம் திரும்பு, अब मन फेरा, தேவனுடைய பிள்ளையை மாறி விடுங்க. परमेश्वर के संतान बन நம்முடைய जाओ। தேவன் அதிசயமான தேவன். परमेश्वर अद्भुत करने वाला, நம்ம மீது அவர் மனது உருகிற தேவன். हम पर वो है कि हम पर दया करने वाला। ஒவ்வொரு குறித்து நம்மை பார்த்து கொண்டே இருக்கிறார். हम एक एक को परमेश्वर देखता है, நம்மிடத்தில் அவர் கேட்கிறார், हमसे पूछता है என் மகனே, मेरा बेटा, என் மகளே, मेरी बेटी, உன் இருதயத்தை எனக்கு தா, तेरा हृदय को मुझे दे, நான் அங்கே வந்து வாசம் मैं பண்ணட்டும். वहां आकर बसूंगा। எல்லாரும் இருதயமும் அப்படியே இருக்குது. क्या आज हम सबका हृदय वैसा है நம்ம இருதயத்தை எவ்வளவு நேரம் வாட்ஸ்அப் கொடுத்துருந்தோம், कि हमारे हृदय कितना समय हम व्हाट्सएप को दे देते हैं, எவ்வளவு நேரம் Facebook கொடுத்துருந்தோம். कितना टाइम हम फेसबुक को दे देते हैं। அச்செல்லாம் சொல்லுவாங்க, அந்த Facebookல வந்து நீங்க பார்க்கலன்னு கேட்பாங்க. कुछ लोग बोलते हैं कि आपने फेसबुक में देखा नहीं, ऐसा நம்ம पूछते हैं। Facebook பார்த்தா தானே சொல்ல முடியும். हमने देखा तो ही बोल सकते நீங்க हैं। ஒண்ணுமே பார்க்கலாம், கோபப்பட்டு போங்க. तुम कुछ देखता ही नहीं है तो ऐसे करके गुस्सा करते हैं। உள்ள நமக்குள்ள காரியங்கள் செய்ய நமக்கு நேரம் இல்லை. खुद का काम करने के लिए हमारे पास समय नहीं। நிறைய படிக்கின்ற பைபிள் படிக்கின்ற தியானிக்கின்ற நேரம் அதுக்கு நேரம் இல்லை. कितना मुझे पढ़ना है, बाइबल पढ़ना है, कितना ध्यान करना है, நான் उसके உங்களுக்கு समय போட்டு வாட்ஸ்அப் பார்க்கலன்னு சொல்லி அங்கிருந்து वो கோபப்படுவாங்க. वहां से गुस्सा करते हैं। मैंने व्हाट्सएप में डाला, आप देखा नहीं क्या? நான் 2 நாளா அதை திறக்கவே இல்லையே. 2 दिन से मैंने खोला नहीं। பின்ன நான் Facebook பார்க்கறதே இல்லையே. फेसबुक तो मैं देखता ही नहीं हूँ। அவங்க நினைச்சிடுவாங்க தான் போய் சொல்றாரு நினைச்சிடுவாங்க. वो लोगों को लगता है कि मैं झूठ बोलता हूँ। உண்மையிலே Facebook அப்ப வந்து பார்க்கறதே கிடையாது. मैं देखता ही नहीं हूँ फेसबुक, நமக்கு நேரம் கிடையாது. समय नहीं है। நமக்கு நேரம் ஆண்டவர் பைபிளை தியானிக்க நேரம் காண மாட்டாரு. परमेश्वर के वचन को ध्यान करने के लिए समय नहीं ஆவிக்கிற है। புக்கள் படித்தால ஒரு நம்ம மேல வர்றதுக்கு நமக்கு நேரம் இல்ல. आत्मिक पुस्तक पढ़कर आगे बढ़ने के लिए समय नहीं। மகனே மகளோட இருதயத்தை எனக்கு தா. हे बेटा बेटी, तेरे हृदय को मुझे दे। இப்ப உங்களுக்கே தெரியும் உங்க இருதயத்துல ஆண்டவருக்கு எவ்வளவு இடம் கொடுத்திருக்கீங்க. आप लोग को पता है आपके हृदय में आप लोग कितना समय परमेश्वर को देते हो। ஒரு நாள் உங்க இருதயத்தை எவ்வளவு நேரம் எதுக்கு கொடுத்திருக்கீங்க. एक दिन में आपके हृदय में आपने कोई कौन से कार्य को कितना நீங்க समय மற்ற दिया। காரியத்துக்கு இருதயத்தை கொடுக்கும்போது बाकी कार्य को जब आप हृदय देते हो, ஆண்டவர் துக்கத்தோட சைடுல நின்னு பாத்துக்கிட்டே இருப்பார். परमेश्वर दुख के साथ बाजू में खड़ा रहकर அந்த देखता है। பக்கம் சாத்தான் துள்ளி குதிச்சு விளையாடுவான். उस जगह पे शैतान उधर अच्छे से नाचता कूदता है। பேருக்கு ஆண்டோட பிள்ளையா இருக்க, नाम के लिए परमेश्वर का बच्चा है तू, யான் கிரியெல்லாம் நீ செய்யற.
मेरा वो शैतान बोलता है कि मेरा कार्य तू करता ஆண்டவர் है பார்த்தா சிரிச்சிட்டு இருப்போம் உங்க பிள்ளைன்னு சொன்னேற பத்தி எல்லாம் எனக்குள்ள கிரியை वो செய்யறான் शैतान परमेश्वर को देखकर हंसता रहेगा तुम्हारा बच्चा बोलता है और ये काम सब मेरा काम करता है அப்ப நம்ம கண்டிப்பா தேவனுக்கு விருப்பம் இல்லாத காரியத்தை செய்யவே கூடாது इसलिए परमेश्वर का नापसंद कार्य मत करो நம்முடைய நேரத்தை ஆண்டவர் கொடுக்கணும் समय परमेश्वर को दो நம்முடைய இதயத்தை ஆண்டவர் வசிக்க முடியா கொடுக்கணும் हमारे हृदय को परमेश्वर अंदर के बसने के लिए आप दो। இன்றைக்கு மனம் திரும்பி விடணும் आज ही मन फेराना है தப்புகள் இருந்தால் இன்றைக்கு நம்ம திருத்திக் கொள்ள வேண்டும் गलती होगा तो आज ही मन फेराओ அவர் அதிசயமான தேவன் आश्चर्य अद्भुत करने वाला என்னாலே परमेश्वर। செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ क्या कोई ऐसा अद्भुत कार्य है जो मैं नहीं कर सकता உங்க வாழ்க்கையில அதிசயமான காரியத்தையே செய்வேன் आपके जिंदगी पे अद्भुत कार्य ही करूंगा இன்னையிலிருந்து நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு आज से आप लोग पेट भरकर खाओ என்னது சம்பூர்ணமாய் சாப்பிட்டு पेट भरकर खाओ திருப்தி அடைந்து तृप्त हो जाओ உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாய கர்த்தராக என்னை நீங்கள் நோக்கி பார்ப்பீர்கள் और तुम्हें अद्भुत तरीके से चलाए हो परमेश्वर मुझे तुम लोग देखोगे என்னை நீங்கள் துதிப்பீர்கள் मेरी स्तुति करोगे நீங்கள் என்னுடைய ஜனங்கள் तुम मेरे प्रजा हो ஒருபோதும் நீங்கள் வெட்கப்பட்டு போக आप மாட்டீர்கள் लोग कभी लज्जित नहीं होगे இப்படிப்பட்ட கிருபை ஆசீர்வாதம் மீது வருவதாக ऐसा आश्चर्य जितना भी आशीष हमारे ऊपर தேவனுடைய आए, பிள்ளைகளை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்வீர்களாக परमेश्वर के लोग आप लोग इसे प्राप्त कर ले வசனத்தின்படி ஜீவிப்பீர்களாக वचन के अनुसार आप लोग जियो உங்களுக்கு வைத்திருக்கிற அத்தனை ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகளை பெற்றுக் கொள்வீர்களாக जितना भी आपको आशीष आएगा सब आप लोग पालो மேலும் ஆசீர்வதித்து தேவனாக கர்த்தர் உங்களை உயர்த்தட்டும் और भी आप लोग आशीष करो परमेश्वर आपको और இந்த बढ़त दे உலகத்தில் எல்லார் மத்தியிலும் தேவனுடைய பிள்ளைகள் என்று சாட்சியாக इस காணப்படுவீர்களாக दुनिया में सबके सामने हम परमेश्वर का संतान है आप लोग உலகத்திலே गवाही நீங்கள் हो ஒளி வீசுவீர்களாக दुनिया पर आप लोग प्रकाश में மேன்மை அடைவீர்களாக बढ़त हो जाओ இதை கண்டு உலகமே வியக்கட்டும் ये देखकर दुनिया आश्चर्य हो जाए முன்னால் இவ்வளவு கஷ்டத்தில் தானே இருந்தார் पहला इतना कष्ट में था ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பின்பு यीशु मसीह को ग्रहण किया तो இவர் வாழ்க்கையே மாறிவிட்டது इसका जिंदगी बदल गया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया இந்த உலகம் உங்களை பாராட்டட்டும் ऐसा दुनिया तुम्हारी तारीफ அதற்கு करे எல்லாரும் சாட்சிகளாக இருங்க ऐसा आप लोग सब गवाही के समान बनो நீங்களே எனக்கு சாட்சிகள் என்று ஆண்டவர் சொன்ன आप பிரகாரமாய் लोग मेरे लिए गवाही है जैसा लिखा है। நாம் அவருக்கு சாட்சிகளாக இருப்போம் हम उनके लिए गवाही के நம்மை समान रहेंगे। நிச்சயமாகவே ஆசீர்வதிப்பார் निश्चय परमेश्वर आशीष करेगा அதிசயங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே செல்வார் अद्भुत हमारी जिंदगी पर होगा அற்புதங்களை செய்வார் अद्भुत अच्छे அவருடைய काम நாமம் होगा அந்த அதிசயமான தேவன் उनका नाम अद्भुत करने நம்முடைய वाला வாழ்க்கையில் எல்லா परमेश्वर விதமான அதிசயங்களை செய்கிற தேவன் हमारे जिंदगी पर सब कुछ अद्भुत ஏனென்றால் அவருடைய करेगा நாமம் அதிசயம் क्योंकि उनका नाम अद्भुत அவருடைய करने நாமம் वाला- அதிசயம் उनका नाम अद्भुत करने நமக்கு वाला அதிசயத்தை செய்கிற தேவன் अद्भुत करने वाला அவர் परमेश्वर இன்றும் செய்கிறார் आज भी करेगा இன்றும் செய்கிறார் என்று எல்லாரும் ஏற்றுக்கொள்ளுங்க आज भी करेगा आप सब लोग मान लो கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார் परमेश्वर निश्चय आशीष எல்லாருடைய करेगा வாழ்க்கையிலும் அதிசயங்களை ஆண்டவர் செய்வார் सभी के जिंदगी पर अद्भुत आश्चर्य काम होगा கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார் परमेश्वर इस वचन को आशीष करे ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया